यो नित्यमद्भरुग्मे व्यामोगतस्तदितराणि च नायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य धियैव सिन्धुः रामानुजस्य शरणं प्रपत्ति आषण्डसाहुरमहापुरभामुगाग्नि श्रीरङ्गराजचरणाम्बुजमूलदासका श्रीविष्णुलोकमणिमण्टपमार्गदायी रामानुजो विजयते राजराजगा वंदे वेदांत कर्पूर शामीकर करकंडकम रामानुजार्य मार्यानां शूडामणि मघर्निशम स्वामी भाष्यकार स्वामी रामानुजर நம்பெருமாளுடைய நேரடியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்த சம்பவத்தை தான் கஜத்ரியம் என்கிற கிரந்தத்தாலே அனுகிரகிக்கிறார். சம்பாவதம் அப்படின்னு வேதாந்த தெரிகிறார். அப்படிப்பட்ட சம்பாதம் ரெண்டு பேருக்கு நடந்திருக்கு. ஆனால் அதை எம்பார் என்ப பெரியவர் கேட்க அதற்கு சுவாமி, எனக்கு எப்படி பெரிய நம்பிகள் தெளிவாடு வாரத்திலே உஜ்ஜீவனம் உண்டு என்று நம்பிக்கை இருக்கணும், அதே போல ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் அவரவர்கள் தங்கள் தங்கள் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தாலே உஜ்ஜீவனம் என்று நம்புகிறார்களோ அதே போல என்னுடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய இதை நீ நம்பித்தான் ஆகணும். இதற்கு நிறுவனம் மற்ற ஒன்றும் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார். இது பகவானுக்கும் அவருக்கும் ரங்கபதிக்கும் எதிபதிக்கும் உண்டான சம்பாதம். எதிராஜாவுக்கும் ரங்கராஜனுக்கும் உண்டான சம்பாதம். ஆச்சரியமான சம்பாதம். அதிலே நாம் இந்த சரணாகதி கத்தியத்திலே முதல் சூர்ணிகையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே பகவத் நாராயண அபிபதானுரூப ஸ்வரூபரூப குணவிபவைஸ்வர்ய சீலாத் அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்பவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமக்ஷிம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணக சரணமகம் பிரபத்தி. இது முதல் சோமிகை. அதிலே நித்திய அனபாயினி வரியில் நம்ம கடந்த காலட்சத்துல அனுபவிக்கப்பட்டோம். நித்திய அனபாயினி, பகவானை விட்டு பிரிவது கிடையாது அப்படின்னு பிராட்டியை தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லாம பிராட்டி என்ன தெரிவிக்கிறான்னா, அகம்துவாஸ் பிரம்மணஸ்திய சாதனஸ்த சனாதினி, நாம் பிரம்மத்துக்கு தான் தான் என்கிற தன்மையை நான் தான் தெரிவிக்கிறார். அகம் அகம் தா அப்படின்றத காலட்சேபத்துல நான் அனுபவிக்கப்பட்டோம். இது பாஞ்சராட்ச சாஸ்திரத்திலே, அதுவும் லக்ஷ்மி தந்திரத்திலே அந்த இந்திரனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையிலே இது சொல்லப்பட்டது. மேற்கொண்டு அவள் புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான், இது பிரலோகாச்சார் தெரிவித்தார். அவர் தெரிவித்த காரணம் பகவானுடைய வாக்கியமே இருக்கு. அவளை புருஷகாரமாக கொண்டால்தான் நம்முடைய அனுகிரகம் கிட்ட அவருடைய வாக்கியமே இருக்கிறபடியே அதை வைத்துக் கொண்டு சொன்னார். அதற்கு நித்திய அனபாயினி, அவளை விட்டு பிரியாமல் இருக்காள். விட்டு பிரியாமல் இருக்கலாம் ஸ்ரீஹி என்கிற திருநாமத்துக்கு கொண்ட 6 அர்த்தங்கள். என்னென்ன அர்த்தங்கள்? ஸ்ரேயதே, ஸ்ரீயதே, சுனோதி, ஸ்ராவயதி, சுனாதி, ஸ்ரீநாதி என்று சொல்லக்கூடிய அந்த 6 அர்த்தங்களின் நிலை என்னன்னு நாம் அமுக்கு பெற்றோம். அதற்கு மேல் ஸ்ரீயம் தேவீம், அவன் தேவன், பிராட்டி தேவி. இது விஷ்ணு புராணக்கார பராசர மகரிஷி தெரிவிக்கிறார். தேவனாக பிறந்தால் பிராட்டி தேவியாக பிறக்கிறார். மனுஷனாக பிறந்தால் பிராட்டி மனுஷியாக பிறக்கிறார். அவன் கண்ணனாக பிறந்தால் இவள் ருக்மணியாக பிறக்கிறாள். அவன் ராமனாக பிறந்தால் இவள் சீதையாக பிறக்கிறான்னு காத்தால் பார்த்தோம். நித்திய அனபாயினும் நிரவத்தியாம், விட்டு பிரியாம இருக்கா. விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? லோகத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவிமாக விட்டு பிரியாம இருக்கான்னா அவளுக்குள்ள ஏதோ விட்டு பிரிஞ்சா ஏதோ சில சம்பவங்கள் நடப்பதற்கு கொண்டான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல சுவாமி என்னால முடியாது அப்படின்னு இருக்கலாமோ, அதற்காக நமக்காக விட்டு பிரியாம இருக்காள். விட்டு பிரியணும் அப்படித்தான் சித்த விசேஷம்னு நமக்கும் பகவானுக்கும்
சரீராத்ம பாவத்தை சொல்லுவா. ஆனா அந்த மாதிரி இல்லைங்க. விட்டு பிரினா இவா ரெண்டு பேருமே திவ்ய தம்பதிகள். அப்படி விட்டு பிரியாம இருக்கா. அந்த விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு ஸ்ரீயம் தேவியும் திவ்ய மகஷி, அதைத்தான் நம்ம காத்தால ஒரு திருட்டாந்தத்தோடு பார்த்தோம். ஒரு ராஜ மகிஷி, ஒரு ராஜாவுடைய பத்னி ராணி. அந்த ராணி ஒரு பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு 10 வயசு பிள்ளை. அவன் ஏதோ சேத்துல விளையாடிட்டு இருக்கான். விளையாடி இருக்கிற இந்த ராணியாவோட அந்த புறத்திலே பெரிய சிம்மாசனத்திலே என்னென்ன அலங்காரங்கள் உண்டோ அத்தனை அலங்காரங்கள் பண்ணிக்கொண்டு பெரிய சார்வபூமாக ராஜாவுடைய பத்திரியாக அந்த தமிழ நின்றுக்கச்சு அந்த அந்த சேற்றில் இருக்கக்கூடிய சரீரத்தோடு வந்து தன் தாயார் தானே அந்த ராணி. அந்த தாயார் கிட்ட வந்த உடனே அந்த தாயார், ஓ நான் ராணி, நான் பட்ட மகிழ்ச்சி, இந்த ஷேரோடு என்னோட கலக்கப்படாது போ அப்படின்னு தருவாருன்னா அப்படியே ஆலிங்கனம் பண்ணி உச்சி மோந்து பார்ப்பான்னு தெரிவித்தார். இதைத்தான் கடைசி வார்த்தையாக அனுபவிக்க பெற்றோம். அதனால இப்ப என்ன தெரிவிக்கிறார் ராமானுஜனா, அதை போல நான் ஷேரிலே இருக்கிறேன். இந்த ஷேருன்னா அப்ப ராமானுஜர் சேத்துல போய் விழுந்தாரா சுவாமினா, இந்த சம்சாரமே சேரி, எத்தையே நமக்கு வேண்டாம், இந்த சம்சாரே சேரி, இந்த சேரில அறிந்திருக்கு. அவர் ஒன்றும் சேத்துல இல்லை, அவர் ஆதிசேஷுடைய அம்சம், பஞ்சாயுதங்களுடைய அம்சம். எந்த விதமான சேரும் அவர் அண்டப்போவது கிடையாது. இதைத்தான் புண்ணிய நோன்பு புரிந்துமிலேன், அடிபோட்டு செய்யும் என் நுண்ணரன் கேள்வி நுவன்றுமிலேன், செம்மனூர் புலவர்க்கு என்னரின் கீர்த்தி ராமானுஜா என்று நீ புகுந்து என் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் இன்றைய காரணம் கட்டுரையேன் திருவரங்கத்தை தெரிவிக்கிறார். அவர் இருந்தால் அது பவித்திரம். அவருக்கே பவித்திரமான தன்மை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஆனா நமக்காக சொல்றார். சொல்லிட்டு கட்சி அப்ப சேரி இருக்கணும். ஏ பிராட்டி, ஏ தாயி, ஏ ஸ்ரீரங்கநாச்சியர், அந்த ஸ்ரீரங்கநாச்சியர் உம்முடைய மடியில தவழ்ந்து கொண்டு உச்சி மூண்டி அடியனை பார்க்க மாட்டாயான்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி. உம்முடைய திருவடியிலே வந்து கொண்டு உச்சி மூண்டு பார்க்க மாட்டியா என்று அந்த நம்பிக்கையோடு திருவடியை உற்று நோக்குகிறார். அந்த உற்று நோக்குறாருன்னு எதனால பார்க்கிறான்? ஜெகன்மாதா, அகில ஜெகன்மாதரம், அகில ஜெகன் அதான் தேவதேவ திவ்ய மகிஷம், அகில ஜெகன்மாதரம். தாயே, நீ இவ்வளவு தூரம் பண்றதுக்கு என்ன காரணம்னா ஜெகத்துக்கெல்லாம் நீயே காரணம். மேலும் பெற்றவள் நீ ஆயிடுத்தே, நீயே பெற்றுகிறாய். அப்ப பெற்றவள் ஆனபடியா பெற்றவளை விட்டு விடுவாளாம்? விட்டுவிட போவது கிடையாது அல்லவா? அதைத்தான் அங்க தெரியுது. பிள்ளை வேணுமா விட்டு போலாம், பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவா. பிள்ளை வேணுமெல்லாம் விட்டுன்னு போயிடுவா. இதை விட பெத்த தாய் விடுவானா? ஒரு நாள் விடமாட்டா. தான் பட்டி இருந்து தன்னுடைய எத்தனை சரீர உபாதைகள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அந்த குழந்தைக்காகவே இருக்காரனோ அதைத்தான் தாய் உள்ளம். அப்படிப்பட்ட தாயுள்ளம் அகில ஜகத்துக்கும் தாய். அப்படிப்பட்ட தாயுள்ளம் இருக்கிறபடியாலே நீர் என்னை ரட்சிக்க வேண்டாமா அப்படின்னு தெரிவிக்கார. சரி, அகில ஜகத்துக்கும் தாயா? ஆமா, அஸ்பன் மாத்திரம், அகில ஜெகன் மாத்திரம், அஸ்பன் மாத்திரம், எல்லோருக்கும் மாதாவானபடியால் அல்ல, அடியேனுக்கும் தேவரீரே மாதா. இதுதான் ரொம்ப முக்கியம். மாதா அப்படின்னு மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவன் சாஸ்திரம் உபனிஷத் சொல்றது, தைத்திர உபனிஷத். அந்த இடத்துல நம்ம பூர்வாச்சோட வியாக்கியானம் அப்படின்னா மாத்ரு தேவோ பவா மாதா ஸ்ரீரங்கநாச்சியார், பித்ரு தேவோ பவா பித்ரு நம்பெருமாள், ஆச்சாரிய தேவோ பவா எம்பெருமானார், அதிதி தேவோ பவா ஸ்ரீ வைஷ்ணவான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்ப மாதா யாரு? ஸ்ரீரங்கநாச்சியார். அந்த ஸ்ரீரங்கநாச்சனா அஸ்பன் மாதரம், அகில ஜெகன் மாதரம், அஸ்பன் மாதரம். அப்படி இருக்கச்சதே நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும், மாதாவானபடியால் என்னை ரட்சிக்க வேண்டும். அசரண்ய சரண்யாம். சரி, என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறேன்? விராட்டி கேட்கிற, ஒண்ணுமில்லே, உன்னுடைய வேறு கதி கிடையாது, உன் திருவடியை கிடையாது, எனக்கு வேறு தனி கிடையாது. அடியனுக்கு புகழிடம் கொடுப்பாய் கொடுப்பாய்னு அசரண்ய சரண்யா அனன்ய சரணகா, எனக்கு வேறு போக்கிடம் இல்லை. சரணமகம் பிரபத்தே. அப்படிப்பட்ட தேவனுடைய திருவடிகளை பற்றி அப்படின்னு தெரிவிக்கிறாரு. பற்றினேன். அப்ப என்னன்னா முதல் பிராட்டி திருவிழி சரணாதி பண்ணினார். ஏன் பிராட்டி திருவிழி சரணாதி பண்ணினார் காரணத்தை காசால் நம்ம பார்த்துட்டோம். இவள் புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்வார். அப்ப இவளுடைய புருஷகாரம், புருஷ காரணமா என்ன சுவாமி? புருஷம் கரோனீதி புருஷகாரன். புருஷ
நம்ம பாஷையில சொல்லுவோம் ரெக்கமெண்டேஷன் வச்சுக்கலாம். அப்படின்னா இதை பேர்லாம் சொல்லுவா பாருங்க, அதாவது சிபார்சுன்னு சொல்லுவா பாருங்க. அங்கங்க சொல்லுவா சிபார்சு பண்றா சுவாமி, சிபார்சு பண்றா சுவாமி. அந்த சிபார்சு என்ற சப்தம் எப்படி வந்தது? சிபார்சு சிபார்சு ஸ்ரீபார்சு, ஸ்ரீ ஸ்ரீ பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியார், பார்சு அவருக்கு அருகிலே, அவருக்கு பக்கத்திலே, அவருடைய அரவணைப்பிலே, அவருடைய அனுகிரகத்தாலே இதான் சிபார்சன். எங்க இருக்குன்னு அடிக்கடி கேட்கலாம். ஒரு சுவாமி கிட்ட இதை சொன்னார். ஆனா இது வியாக்கியானத்தை இதை எழுத படல, அது கொஞ்சம் எனக்கு ரசிக்கும்படியா இருந்தது, அதனால இந்த வார்த்தையை சொன்னேன். இது சொன்னா சிபார்சு என்னன்னா வச்சுக்கலாம், அந்த புருஷகாரம் வந்து சிபார்சு கூட வச்சுக்கலாம், அது அவ்வளவு தூரம் வராது. இருந்தாலும் ஸ்ரீ பார்சு சொன்ன அர்த்தம் ஒரு மாதிரி ரசிக்கும்படியா இருந்தது. ஏன்னா ஒரு ரசிகர் தான் சொல்லியிருக்காரு, இருக்கட்டும். அப்படி இருக்கச்சு அந்த சிபார்சு பண்ணபடியா அதனால இவருடைய புருஷகாரத்துவம் வேண்டதுக்காக அவருடைய திருவடியை பத்தினான். இது தெரியாது. சரி, அந்த மாதிரி உண்டா சுவாமி பண்ணியிருக்காருன்னா, காக்காசூரன் எத்தனை சமத்தை கொடுத்திருக்கான். பிராட்டுடைய திருமார்பு, பிராட்டுடைய மாமிசத்துக்காக ஆசைப்பட்டு இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் அவன் காக்கை வடிவு கொண்டு அந்த காக்காசூரனா வந்து பிராட்டுடைய திருமார்பை வந்து கொத்தின்னு இருக்கான். சமயா போஜித்தா ஸ்ரீமான் சுகசுத்த பரந்தபான்னு ராமாயண ஸ்லோகம். பார்க்கடலில் பையற்று என்ற பரமன் என்ற சப்தத்தை இதை எடுத்திருக்க அங்கே. அப்படி இருக்க செய்தே அப்ப அங்க ராமன் வந்து பிராட்டுடைய திருமடியிலே தன்னுடைய திருமடியை வைத்துக் கொண்டு படுத்துட்டு இருக்கான். ஓ, இது சமத்தை கொடுத்துட்டு இருக்கானே காக்காசூரன், இப்படி அழகால கொத்தின்னு இருக்கானே, இது பண்ணப்படாதே, இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கானே, நான் இப்ப கலைஞ்சேன்னா இவனுடைய நித்தரை என்ன ஆகும், கலைஞ்சு போயிடுக்கணும். அவளுக்கு ஒன்றும் பண்ணப்படாததுக்காக போர்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க செய்து மேற்கொண்டு கொத்தி கொத்தி இந்த ரத்தம் வெளியில வர, அது ராமனுடைய தீமையில பட என்ன இதுன்னு பார்த்தோன்னே ரத்தம் கொதிக்கிறதுன்னு சொல்லி தன்னுடைய அங்க இருக்கக்கூடிய தர்பையே எடுத்து பிரம்மாஸ்திரம் உச்சாரணம் பண்ணி காக்காசுரனை விட்டுட்டான். அது போயிட்டு திரிலோகான் சம்பரிக்கன்யா எங்கெங்கே போகுது. முதல்ல தகப்பனார்ட்ட போனார், நான் முடியாதுன்னு கதவை சாத்திட்டார். சிவபெருமான்கிட்ட போனார், எங்கெங்க போனார், ரிஷிகள்கிட்ட போனார், தேவதைகிட்ட போனார், யாரோட போனார், எந்தெந்த இது எல்லாரும் போனா எல்லாம் மாட்டே எல்லாம் பண்ணிட்டார். எல்லாம் முடிச்ச திரும்பி வந்து இங்கே விழுந்து விழுவான். அந்த காக்காசுரம் திரிலோகான் சம்பரிக்கன்னு திரும்பி இங்கே வந்து விழுந்த உடனே ராமன் திருவடியில ஒழுங்கா வேணுமோனும் இப்படி கூட வேலை. நம்ம பெருமாள் சேவிக்கிறோம், சேவிக்கச்சே நம்முடைய திருமுடி நம்முடைய திருக்கைகள் பெருமாள் நோக்கி இருக்கும், அவர் திருவடியை நோக்கி இருக்கும். நம்முடைய கால்கள் பின்பக்கம் இருக்கும், எதிர்த்தட்டாக இருக்கும். ஆனா அந்த காக்காசுரம் விழுந்தது அவனுடைய கால் பெருமாள் பக்கம் இருக்கு. என்ன சுவாமி இப்படி கூட விழுவான தெரியல, வேற கதி இல்லை, கத்தியற்று போய் வேற கதி கிடையாது. எங்கெங்கே யாரும் ரட்சிக்கிறவா யாரும் இல்லை. இதுதான் ஈஸ்வரன் ரட்சகரன் என்னிடம் பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம்னு தெரிவிக்கிறார் திரிலோகாச்சாரி ஒரு கிரந்தத்துல, 18 கிரந்தத்துல. ஈஸ்வரனை ஒழிய ரட்சகர் அகலர் என்னுமிடம், அவனை தவிர வேற யாரும் ரட்சகா கிடையாது. இப்ப வந்து வீழ்ந்தானோ, வந்து வீழ்ந்த உடனே அப்ப கூட பிராட்டு ஒரு இத்தனை தூரம் பிராட்டுக்கு தான் அவன் எத்தனை சமங்கள் கொடுத்திருக்கான். அப்படி கொடுத்திருந்தே ஓ சரணாகதி கூட பண்ண தெரியலையே. விழர்ச்சி எப்படி விழணும், நம்முடைய சிரசும் நம்முடைய திருக்கைகள் எல்லாமே பெருமாள் திருவடியை நோக்கி இருக்கணும். புகழொன்றில்லா அடியே உன் அடிக்கு இடம் வந்து புகுந்தேன் அப்படி இருக்கணுமோனோ. அப்படி இல்லாம அவனுடைய கால்கள் பெருமாள் திருவடியை நோக்கி வந்துட்டு இப்படி இருந்திருக்கேன்னு சொல்லி பிராட்டிதான் திருப்பராத. இத்தனை வாத்சல்யமா, இத்தனை காருண்யமா, இத்தனை தூரம் அவனுக்கு இருக்கக்கூடிய கருணையாண்டா, அதுதான் பிராட்டி. அந்த பிராட்டி பண்ணிடணும். அப்ப காக்காசுரன் ரட்சிக்கப்பட்டாரணும். அதே போல விபீஷணன் எப்படி அங்கீகாரம் எடுத்து விபீஷணன் அங்கீகாரம் பண்ணுவதற்காக பிராட்டி முதல்ல சிலை இருந்தாலும் சொல்லுவாங்க பூர்வாச்சாரியர்கள். அப்ப விபீஷணன் புருஷாகாரம் கடிச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் ராவனுடைய ஆலிங்கனம் கடிச்சதே தவிர அதுக்கு முன்னாடி கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தோம்னா அந்த மாதிரி இப்ப காக்காசுரன் ரட்சித்தாயனம், அந்த காக்காசுரனை போல நாங்களும் அசுரர்கள் இத்தனை அபச்சாரங்கள் நாங்க பற்றுக்கொண்ட ராமானுஜன் அபச்சாரம் பட்டுக்கார. இந்த மாதிரி நம்மள சொல்லலாமா சாமி? நம்மள போய் இந்த மாதிரி காக்காசுர அபச்சாரப்பட்டவரை அதான் சொல்லலாமான்னா தெரியவா பூர்வாச்சாரம் இப்படிதான் சொல்லிக்கிறான். அவன் எல்லாரும் ஆழ்வார்கள் முதற்கொண்டு நாம என்ன சொல்றோம்னா என்ன மாதிரி உயர்ந்தவன் யார், எவ்வளவு உயர்ந்தவன் நானு அப்படின்னு நான் சொல்றேன். அவெல்லாம் சொல்லிக்கிறதுன்னா நீசனே நிறவொன்று விலேன்,
நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். என்னென்ன அமர்யாதகா என்னென்ன பாபங்களோ அதையும் சொல்லிக்கிறான். இத்தனையும் அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவ சொல்லிக்கிறானோ அதே போல இப்ப பூர்வாச்சாரர் சொல்லிக்கிறார், நான் இத்தனை மாதிரி அந்த அசுரனை போல நான் இருக்கிறேன் அப்படின்னு. சரி, அந்த மாதிரி ராமானுஜர் சொல்லலாமான்னா பூர்வாச்சாரர் அப்படிதான் சொல்லிப்பா. பராசர பட்டர் ஒரு சின்ன சரித்திரம் சொல்றேன். குரத்தாளுடைய திருக்குமாரார் பராசர பட்டர். அந்த பெரியவர் சன்னதிக்கு போனாதான் ஸ்ரீரங்கத்துல புறப்பாடு நடக்கும். அவர் சன்னதிக்கு போனாதான் அவ்வளவு பெருமையா நம்பினமாக கொடுத்திருக்காரு. ஏன்னா ரங்கநாதன் அந்த ஸ்ரீரங்கநாச்சியாரை வளர்க்கப்பட்டவர் பராசர பட்டர். தொட்டில போட்டு தாளாட்டுவாளாம். அத்தனை வைபம் செய்ய இருக்கு பராசர பட்டருக்கு. அப்படின்னு கட்சி அத்தனை பெருமை இவர் புறப்பாடும் போது இவர் போகணும். இவர் போகணும்னா அங்க சமயம் வேணுமனோ, என்ன சமயம் பெருமாள் புறப்பட போறாருன்னு மணியக்காரர் வந்து பராசர பட்டர் வந்து அழிச்சுன்னு போகணும். அவருடைய திருமாளிகை இருக்கணும், அவருடைய திருமாளிகளை வந்து அழிச்சுன்னு போகணும். அந்த மணியக்காரர் வரவே இல்லை. ஏன் மணியக்காரன் வரல? நாடி ஆயிடுத்து 6 மணிக்கு புறப்பாடுனா ஸ்ரீரங்கத்துக்கு 6 மணிக்கு புறப்பாடுனா சரியா நடக்குமே. ஆனா வரலையே, எதுக்காக வரலன்னு அங்க இருக்கக்கூடிய சிஷ்யாலாம் கேட்டிருக்கா. கேட்ட உடனே அவ என்ன சொன்னார், ஒண்ணுமில்லை, ஒண்ணும் இல்ல, அந்த சன்னதிக்குள்ள ஒரு நாய் போயிடுத்தான். போனபடியால நாய் உள்ள போயிடுதுன்னா லகு சம்பரோஷன் பண்ணணுமோ, அதுக்காக சம்பரோஷம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்காக நாழி ஆயிடுத்து. நாழி ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை வந்து ஐஷன் பாபான்னு சொன்னான். அங்கிருந்து கிளம்பினார் சுவாமி. நேரா நம்பெருமாள் முன்னாடி போய் நின்னார். என்று கேட்கிறாரு, இந்த நாய் நிச்சயம் வந்துட்டு இருக்கேன், இந்த நாய் நிச்சயமே வந்துட்டு இருக்கேன், எத்தனை சம்பரோஷம் பண்ணிக்க பாரு, அங்க நாய்னு சொல்லிக்கிறார். அதுதான் முக்கியம். பூர்வாச்சரம் இந்த நாய் நிச்சயம் வருது, ஏதோ ஒரு நாய் திருநாய் வந்ததுக்காக ரகு சம்பரோஷனம் பண்ணிக்கிறே ரங்கநாதா, நிச்சயமே இந்த நாய் வந்துட்டு இருக்கேன்னு. எதுக்கு சொல்ல வந்தனா, ஆனா நிலையே அதுதான். நீச்சன் தான் தாழ்ந்தவன் சொல்லிக்கிறாரோ அதைத்தான் தெரிவிக்கிறானா. அனன்ய சரணகா அகில ஜெகன் மாதரம் அஸ்பன் மாதரம் அசரண்ய சரண்யாம், எனக்கு வேறு போக்கிடமில்லை, வேறு வழி கிடையாது. அனன்ய சரணகா, தேவனில் தவிர தேவனுடைய புருஷகாரத்தை வேறு கதி கிடையாது. சரணமகம் பிரபத்தியே, உன்னை தவிர வேறு கதி கிடையாதுன்னு பிரார்த்திக்கிறார். அந்த சூழ்நிலை தான் முதல் சூழ்நிலை. இது சரணாதிபத்தியத்துல. இதற்கு மேற்கொண்டு 2வது சூழ்நிலை. சரி, 2வது சூழ்நிலை என்னதுக்கா? பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகல ஐகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ண அனவரத நித்திய விசததம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவஜனித அனவதிகாதிசய பிரீத்திகாரித அசேஷ அவஸ்தோச்சித அசேஷ சேஷதீரூப நித்திய கைங்கரிய பிராப்தி அபேட்சையா பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதிர் யதா அவஸ்திதா அபிரதா அஸ்துமே. இது வரைக்கும் இந்த 2வது சூழ்நிலை. இதுல என்ன தெரிவிக்கிறேன்னா, பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த, எனக்கு உண்மையாகவே தேவியர் கொடுக்க வேண்டும். எது பாரமார்த்திக? பாரமார்த்திகனா உண்மையாகவே என்ன கொடுக்கணும்? பகவத் சரணாரவிந்த யுகல, அவருடைய திருவடி, அந்த பகவானுடைய திருவடிகளில் அந்த திருவடி தாமைகள் ஐகாந்திக ஆத்தியந்திக ஏகாந்தமான, ஏகாந்தமான உண்மையான மற்றொரு இடத்துக்கு செல்லாததான அந்தரங்கமாக இருக்கக்கூடிய பக்தி. ஏன்னா இங்க நம்பிரவாசி வச்சுட்டு அந்த பக்கம் எங்கேயோ போனா பிரயோஜனம் இல்லை. இங்க ஸ்ரீபன் முதல் ராமானுஜை வச்சுட்டு அந்த பக்கம் எங்கேயோ போனா பிரயோஜனம் இல்லை. அனன்ய பிரியோன பரன் மட்டுமல்ல, அனன்யார்கமா இருக்கணும், 2மே இருக்கணும். ஏன்னா உன்னாலல்லாலும் யாவராலும் ஒன்றும் குறைவே என்ற தன்மை இருக்கணும். அப்படி இருக்கணுமோ, அந்த மாதிரி அந்த இதுவே எனக்கு நீதான் கொடுக்கணும்னு மற்றொரு இடத்து செல்லாத அந்தரங்கமான இருக்கக்கூடிய என்ன வேணும்? பரபக்தி என்ன, பரஜானம் என்ன, பரமபக்தி என்ன, கிருத, இந்த 3 பக்திகளும் குணுன்னு கேட்கிறான். இந்த 3 பக்திகளுக்கு என்ன வித்தியாசம்? பரபக்தி, பரஜான, பரமபக்தி. இது சொல்ற ஆழ்வார்க்கு எப்படி இருக்குன்னு மேற்கொண்டு சொல்றேன். இந்த பரபக்தி பரஜான பரமபக்தி எப்படி வருதுன்னா, முதல்ல பக்தி ரூபா பண்ண ஞானம்,
அந்த நேத்திக்கு நம்ம பார்த்தோம். ஞானான் மோட்சக நேத்திக்கு நான் கரெக்ட் நேத்தி தான். ஞானான் மோட்சகான்னு அவ பண்ணிட்டு போயிட்டா. இவ பக்தி ரூபா பண்ண ஞானத்தால மோட்சம் பண்ணுமா? அப்ப இந்த பக்தி ரூபா பண்ண ஞானம் இதுதான் பகவான் அடைவதற்குண்டான அவனிடத்துல பண்ணக்கூடிய பக்தி. அந்த பக்தி இல்லையா, இந்த பக்தி ரூபா பண்ண ஞானமானது அது மூணு நிலைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கும். இந்த பக்தி ரூபா பண்ண ஞானம் இருக்கணும். அந்த ஞானம் மூணு நிலைக்கு நம்ம கொண்டு போய் கேட்கறது. என்ன மூணு நிலை? பரபக்தி, பரஜான, பரமபக்தி. பரபக்தி முதல், அடுத்தது பரஜானம், அடுத்தது பரமபக்தி. பரமபக்தி பரமபக்தி என்னன்னா முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். சம்பிரதாயத்துல இது பூர்த்தியா ஒத்துக்கொண்ட விஷயம். பரபக்தி, பரஜான, பரமபக்தி அப்படின்னு என்ன சுவாமி? ஞான தரிசன பிராப்தி. ஞான தரிசன பிராப்தி. அப்ப பகவானை பற்றி அறிவது ஞானம். அப்ப என்ன ஞானம் சுவாமி? பகவானை பற்றி பற்றிய ஞானம். என்ன ஞானம்? அவனோடு சேர்ந்து இருந்தால் ஆனந்தம், பிரிந்து இருந்தால் துக்கம். இதுதான் ஞானம். இந்த ஞானம் வர்றதுதான் பரபக்தி. இதுதான் முதல் நிலைன்ற சுவாமி. இதுதான் எங்களுக்கு கடைசி நிலை சுவாமி. அவனோடு சேர்ந்து இருந்தால் ஆனந்தம், பிரிந்து இருந்தால் துக்கம். இதான கடைசி இல்ல, இதான் முதல். ஆழ்வார்க்கு பரபக்தி முதல், பரஜானம் 2, பரமபக்தி 3. ஆழ்வார் 4 திவ்ய பிரபந்தம் பண்ணாரணும். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழியும் 4 திவ்ய பிரபந்தங்கள். ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வணேதம் 4 வேதத்தின் சாரார்த்தமாக 4 திருவாய்மொழி பண்ணார். அதுல பரபக்தி எதிர்ந்து தெரியுமா? திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி 10ஆம் 10, 8ஆம் திருவாய்மொழி வரைக்கும் பரபக்தி. அப்பனா ஆழ்வாருடைய நிலை எப்படி இருந்தது? அவனோடு சேர்ந்திருந்தால் இன்பம், அவனோடு பிரிந்தால் துக்கம். இந்த நிலையில எங்க இருந்தது? முதல் பிரபந்தம், 2ஆம் பிரபந்தம், 3ஆம் பிரபந்தம், 4ஆம் பிரபந்தத்திலே திருவாய்மொழியானது 10ஆம் 10, 8ஆம் திருவாய்மொழி முழுக்க பரபக்தி தான். அதுக்கப்புறம் 10ஆம் 10, 9ஆம் திருவாய்மொழி, 8ஆம் திருவாய்மொழி என்ன திருவாய்மொழி? செஞ்சொற்கவிகால் உள்கார் ஆட்சி. அதுக்கு அடுத்த திருவாய்மொழி திருமாலிருஞ்சோல மலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். இது 10ஆம் 10, 8ஆம் திருவாய்மொழி. அந்த பதிகம் பரியந்தம் பரபக்தி ஞானம் தான் ஆழ்வார்க்கு. இன்னும் பரமபக்தியே வரல. பரபக்தி, பரஜானம், இன்னும் பரஜானமே வரல. அப்ப பரஜானம் எப்ப சுவாமி? 10ஆம் 10, 9ஆம் திருவாய்மொழி. சூழ் வீசும் பனிமைகள் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அழுதனை கையெடுத்தாடின 7 குழிலும் வளமேந்தி என்னப்பன் வாழ்வுகள் நாடும் தமரை கண்டு கொண்டது. 10ஆம் 10, 9ஆம் திருவாய்மொழி தான் பரஜானம் வந்துட்டு. பரமபக்தி 10ஆம் 10, 10ஆம் திருவாய்மொழி. முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அந்த நிலை. அதே போல இங்க அப்ப இந்த 3 நிலைக்கு என்ன சுவாமி? ஞான தரிசன பிராப்தி. அப்ப பகவான பத்த ஞானம், அவனோடு சேர்ந்தால் இன்பம் ஆனந்தம், பிரிந்தால் துக்கம் இருக்கணும். இதுதான் பரபக்தி. இதுதான் முதல். நமக்கு இது முதல் நிலையா இல்ல கடைசி நிலையா இருக்கணும். ஆனா ஆழ்வார்க்கு தான் முதல் நிலை. இது முதல் நிலை. அது ஆனா எல்லாருக்கும் இதான் கடைசி நிலை நினைச்சுட்டு இருக்கணும். அடுத்து பரஜானம். பரஜானம் தரிசனம். முதல்ல பரபக்தி ஞானம், பரஜானம் தரிசனம். அவனோடு எப்படியா சேர்ந்துடணும் அப்படின்னு துடிக்கிறவனு ஒரு துடிப்பு. அந்த துடிப்பு தரிசனம். அந்த துடிப்பு தான் பரஜானம். இது 2வது நிலை. 3வது நிலை பரமபக்தி. பரமபக்தினா என்ன சுவாமி? 3வது நிலை ஒண்ணுமில்ல சுவாமி, முடிஞ்சே போயிடுச்சு பிராப்தி. இது முடிஞ்சே போயிடுது. அவனோட கலக்கத்தை இருந்தா நாமும் போயிடு. அந்த முடிஞ்சே போக இல்லையா? ஆக பரபக்தி ஞானம், ஞான தரிசன பிராப்தி. இதைதான் கேட்கிறார் சுவாமி ராமானுஜர். பரபக்தி, பரஜான, பரமபக்தி இது 3ஐயும் கேட்கிறார். அந்த கேட்கறது அது என்னது? 3 ஞானம் தரிசன பிராப்தியாக. இத முதலாழ்வார் மூவரும் இந்த 3 நிலையில தான் இருந்தா. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், 3 பேராழ்வார். இந்த 3 நிலையில் தான் வர பிரார்த்திக்கிறார். அப்ப இந்த 3 நிலைகளினால்தான் இன்னொரு பரிபூர்ண, அனவதிக, அனவரத, நித்திய, விசதம, அனன்ய பிரயோஜன, அனவதிகாதிசய, அகில அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவம் இதெல்லாம் உண்டு. அப்ப விட்டு பிரியாத பகவானுடைய அனுபவம், கணக்கிட்டு சொல்ல முடியாத பகவத் அனுபவம். அந்த அனுபவத்தாலே அனுபவஜனித, அனவதிகாதிசய, பிரீத்திகாரித, அசேஷ அவஸ்தோசித, சேஷசைக ரூப, கதிரூப, நித்திய கைங்கரிய பிராப்திய அபேட்சையா ஒன்று விடாமல் அத்தனை கைங்கரியத்தும் குடு. ஒன்று விடாமல் அத்தனை கைங்கரியத்தும் குடுன்னு பிரார்த்திக்கிறார். ஏன்னா
இந்த படிக்கட்டு ரொம்ப அழகான படிக்கட்டு. முதல்ல பக்தி ரூபா பண்ண ஞானம், இது நம்ம நேற்றுக்கே பார்த்தோம். பக்தி ரூபா பண்ண ஞானம், அந்த ஞானம் ஒண்ணு பண்ணிட்டு அது 3 நிலைக்கு மாறுது. பரபக்தி, பரஞான, பரமபக்தி. அதை கொடுத்து பகவத் அனுபவம் நமக்கு வந்துடுறது. அந்த பகவத் அனுபவம் என்னது? பகவத் அனுபவ பிரீத்திகாரிய கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை கொடுக்கறது இல்லையா? இதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தை அழகான படிக்கட்டு. இதற்காக தான் என்ன தெரிவிக்கிறார் சுவாமி ராமானுஜர், இதைத்தான் உங்க பெரியவர் இருக்காரணும் அந்த நம்பெருமாட்டை இதற்காக தான் சரணாகி பண்ண போறேன், நீர் பார்த்து எமக்கு ஏதாவது அந்த காரியத்தை சரியா பண்ணி கொடுக்கும்படியான ஒரு பிரார்த்தனை தேவனுடைய திருவடி பலத்தால் தான் அது நடக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். தேவனுடைய சிறுவடி பலத்தால் தான் அதை நடக்க வேணும்னு சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய சூத்திரம் தான் இந்த சூத்திரம். எதுக்கு சொல்ல வந்தனா, அனவதிகாதிசய அசங்கேய அப்படின்னு தெரிவிக்கிறாரையா, அப்படிப்பட்ட நிலையை தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் சரி, இப்ப இங்க பெருமாள்கிட்ட பிரார்த்திக்க போறேன்னு திருவிட்டாரு சொன்ன உடனே இந்த பிரார்த்தனையோடு கூட பரபக்தி பரஞான பரபக்தி வேணும், அது கொடுக்க அனுபவம் வேணும், அந்த அனுபவத்தால் பிரீத்தி இருக்கணும், அந்த பிரீத்தியால் கைங்கரியம். அதுவும் எப்படிப்பட்ட கைங்கரியமா இருக்கணும்? முதல்ல பரபக்தி பரஞான பரபக்தி வேணும், அது கொடுக்குற அனுபவம் வேணும், அந்த அனுபவத்தால் பிரீத்தி வேணும், அந்த பிரீத்தியால் கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியம் எப்படி இருக்கணும்னா, கொஞ்ச நேரம் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி முடியல, அப்படியே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும் அப்படியெல்லாம் இல்ல, ஒளிவில் காலமெல்லாம் உடலாய் மண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா அப்படின்ற மாதிரியே சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோஷித சகலவிதமான கைங்கரியங்களில் பண்ணப்பெறுவேன் ஆக வேணும்னா அப்படிப்பட்ட கைங்கரியம் வேணும். அதற்கெல்லாம் அவர் திருவடிகளே சரணாகதி, தாயாட்ட சொல்றார், அவர் திருவடிகளே சரணாகதி பண்ண போகிறேன், அதற்கு தேவரே தான் கிருப பண்ணணும், கிருப பண்ணி இருக்கிறபடியாய் இங்க எனக்கு என்னன்னோ இருக்கு இல்லையா, அவர் கிட்டக்க போவதற்கு உண்டான பாவங்கள் இருக்கணும், அதை தேவரே தான் தொலைக்கணும். அதை தொலைச்சு அதை போக்கி தேவரே தான் அவர்கிட்ட பேசணும். ஏன்னா எதற்காக நிறுத்த சரணாகதி பண்ணினான்னு கேட்க சமாதானம், இதற்காக தான் தேவரிடத்தை பண்ணேன். பிராட்டிக்கு சரணாகதி எதுக்காக பண்ணோம்னா, பிராட்டி ஒண்ணு மோட்சம் கொடுக்க போறது கிடையாது. பிராட்டி புருஷகாரம் தான் பண்ணுவா, பிராட்டி உபாயமாவே இருக்க மாட்டான், ஆச்சாரியம் உபாயமா இருப்பான், பிராட்டி உபாயமா இருக்க மாட்டான். ஆனா பிராட்டி என்ன பண்ண, ரெக்கமெண்டேஷன் கொண்டு போய் அவன்கிட்ட கொண்டு போய் எல்லாம் 6 பார்த்தோம், ஸ்ரீனோதி ஸ்ராவயதி ஸ்ரீநாத்தி ஸ்ரேயாத்தி அப்படின்னு பார்த்தோம், அதெல்லாம் பிராட்டி பண்ணக்கூடிய காரணம். அவ கொண்டு போய் சேர்க்கிறாள், கேட்ட அவ பொண்ணு சேர்த்து உடனே அவர் ஒன்றும் பேச மாட்டான், பேசாம நம்ம அனுகிரகம் பண்றாரணும். அதனால்தான் அப்ப இதெல்லாம் தேவரி பண்ணினால்தான் அடியன் பண்ணக்கூடிய சரணாகதியானது பலிக்கும். அப்ப நம்முடைய சரணாகதி பலிக்கணும்னா என்ன பண்ணணும்? பிராட்டி துவாரா போகணும், பிராட்டி புருஷகாரம் பண்ண போகணும், அப்பதான் பண்ணணும். தேவரை திருவுள்ளம் வைத்தால்தான் இது முடியும் அப்படின்னு பெரிய பிராட்டியார் என்ன பெரிய பிராட்டியார் பாருங்கணும். இன்னைக்குமே பிராட்டி நிறைய பேசவே மாட்டார், பெருமாளே பேச மாட்டார், அதிகமா நிறைய அதிகப்படியா பெருமாள் பேசவே மாட்டார். இந்த சூத்திரங்கள் கூட பாருங்க, ராமானுஜர் பேசினதான் நிறைய இருக்கு, பெருமாள் பேசணும் குறைச்சலதான் இருக்கும். கிட்டத்தட்ட 16 சூழ்நிலைகள் ராமானுஜர் பேசினது, அதுக்கு மேற்கொண்டுதான் பெருமாள் பேசினது. அப்ப என்னைக்குமே பெருமாளே நிறைய பேச மாட்டான்னா பிராட்டி பேசுவாளா? அவ்வளவுதான் பேச்சே வராது. அநேகமா பெண்கள்லாம் அப்படிதான் இருப்பா. அவ இன்னைக்கு விஷயமே மாறிடுச்சு, இது வள வள வளர இன்னைக்கு பேசிட்டு இருக்கா, அன்னைக்கு அப்படிலாம் இல்ல, பெண்கள் பேசவே மாட்டாள். அவ அவ கஞ்சாடையிலே முடிச்சுடுவா, கஞ்சாடையிலே முடிச்சுடுவா. பெண்களுக்கு உண்டான ஒரு தன்மை சீதா பிராட்டி தான் பண்ணிட்டு இருக்கா. ராமன் பேசினா சீதை பேசவே இல்லை, கண்ணிலேயே காமிக்கிறார். அத்தனை தூரம் சாமர்த்தியம், அத்தனை தூரம் அந்த ராமன் வசத்துல வச்சுட்டு இருக்கணும், பேசல. ஆனா ஒரு வார்த்தை பேசணும்னா என்ன சுவாமி பேசுறா, நிறைய பேச மாட்டான், ஆனா சொல்லிட்டா என்ன, அஸ்துதே அஸ்துதே. அடுத்தது பாருங்க, 3வது அஸ்துதே, அப்படியே 2 சப்தத்தை வச்சுக்கலாம், அஸ்துதே 2 சப்தம் வச்சுட்டா பாருங்க, அஸ்துதே. அடுத்த சொன்னேன், தயைவ சர்வம் சம்பத்யதே. புஸ்தகம் கையில இருந்தா கொஞ்சம் நல்லா, தயைய சர்வம் சம்பத்யதே, உனக்கு கேட்டவெல்லாம் உண்டாகுக. ராமானுஜா நீர் என்னென்ன கேட்டீரோ அது அத்தையும் உண்டாகுக அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை பிராட்டி சொன்னவனே சுவாமிக்கு அபாரமான ஆனந்தம். பிராட்டி திருவாக்கால இந்த வாக்க வாங்கி வச்சுக்கிட்டோம் வச்சுக்க, ஒரு பெரியவரை பார்த்து நம்ம கிட்டக்க கூப்பிட்டு ஒண்ணும் பண்ண வேண்டாம், கிட்டக்க கூப்பிட்டாலும் அதை விட ஒரு ஆனந்தம் வேணுமா? ஜெயசுவாமி கூப்பிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டாச்சுன்னா என்ன ஆனந்தம் இருக்கும்? பிராட்டி கூப்பிட்டுருக்கா சுவாமி கேட்கணுமா? அத்தனை ஆனந்தம்.
அத்தனை ஆனந்தம் இருக்கு. ஏன்னா தாயாருடைய திருவாக்குல இந்த வார்த்தையை வாங்கி வச்சுட்டாலும் அஸ்துதே அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு. இதுவே நமக்கு எது நடக்காது, தாயாருடைய அனுகிரகம் கிடைச்சுடுத்துன்னு வச்சுக்க, பெருமாள் பார்த்து முடியாதுன்னா கூட பண்ண முடியாது. இவ பண்ணினா பண்ணிட்டான், அதுக்கு மேல எத்தையுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கச்சே இனிமே நமக்கு எது நடக்காது எது நடக்காது அப்படின்னு இப்ப அவ்வளவு ஆனந்தம் யாருக்கு, சுவாமி ராமானுஜருக்கு. இப்ப அங்க தாயாரத்துல முடிஞ்சிருத்துக்கு இப்ப நேர பெருமாள்கிட்ட வரணும். பெருமாள்கிட்ட வச்சு பெருமாளை பத்தி சொரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபவம் என்ன, இதையெல்லாம் பூர்த்தியா சொல்ல போனோம். அதை சொல்லக்கூடிய நான் தாயாருக்கு சிறியதா வச்சுட்டேன், ரொம்ப சின்னது. தாயாருடைய பெருமையை சொல்றதுக்கு ரொம்ப சின்னதா வச்சுட்டார். ஆனா சுவாமி தாயாரை குறைச்சா வச்சுட்டார், பெருமாளுக்கு பெருசா வச்சிருக்காருன்னா அவர்கிட்ட சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. தாயார் சொல்றது அளவே கிடையாது. எத்தனை சொன்னாலும் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் எது சொன்னாலும் சாமி தாயார் பெருமையை சொல்லி முடிச்சுட்டேல, அப்ப என்ன சொல்லி முடிக்க முடியாது, அவர் தான் அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சுடுறா இல்லையா. என்ன சுவாமி அத்தனை இருக்க சொல்ல வேண்டாமா, சொல்லி முடிக்க முடியுமா, சொல்லி முடிக்க முடியாது. அப்ப பெருமாளுக்கு முடிச்சிடலாம். ஏன்னா தாயாரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பெருமாள் பெருமையை இது இருக்கு சுவாமி, இவ்வளவுதான் பெருமை சுவாமி, அதனால இவர் பெருமையை நிறைய சொல்லிக்கலாம். தாயார் பெருமையே நிறைய சொல்றது கிடையாது. சாஸ்திரமே அதுதான், ஸ்ரீச்சதே லக்ஷ்மீச்ச பத்யம் நேற்று கூட பார்த்துருக்கோம். அப்ப என்ன அத்தனை பெருமை இருக்கிற சொல்லி முடித்து முடியும்னா முடியாது. அதனால ஆனா இவருக்கு சொல்லி முடிக்கலாம் சுவாமி அப்படி தெரிவிக்கலாம் இல்லையா. அதனால தாயார் பெருமையை சொல்லி முடிக்க முடியாது, சுருக்க முடிச்சிரு. வாசா மகோச்சரம் மொழியை கடக்கம் பெரும் புகழா தெரிவிக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி தெரிவிக்கலாம். அப்ப நிறைய இருக்கு தாயார சொல்ல முடியாது. அதனால என்ன அஸ்ஸ ஈசானாம், என்னால் சொல்ல முடியும், அந்த நிறைய இருக்கு, என்னால் சொல்ல முடியாது. அஸ்ஸ ஈசானாம் ஜெகதகா விஷ்ணு பக்தி, இந்த ஜெகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியா இருக்கார், பெரிய பெருமாளுக்கு எதையும் செய்பவளா இருக்கார் பிராட்டி. இப்பதான் பயம் கொஞ்சம் பொறுத்து சுவாமி ராமானுஜர், அவருக்கு கூட பயம் இருக்குமா சுவாமி, இருக்கு. என்ன நேரா அவட்ட போயாச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியாது, அதான் பெரிய கஷ்டம். நேரா அவட்ட போயாச்சுன்னா எப்படி நம்மளை பாப்பாருன்னு தெரியாது. ஏன்னா சுதந்திரன். அதனாலதான் அநேகம் ஏன் ஆச்சாரியன் சொல்றேன்னா, ஆச்சாரியன் பரதந்திரன், இவர் சுதந்திரன். எந்த கண்ணோக்கத்தோடு பார்ப்பார், பிரகலாதனை பாக்குற மாதிரி பாப்பாரா, இரண்ய கசிவு பாக்குற மாதிரி பாப்பாரா, அந்த மாதிரி பாப்பாரா சுவாமி. நான் இரண்ய கசிவா இருக்கேன்னு, நான் பிரகலாதனா இல்லையே, அதுதான் பெரிய கஷ்டம். நான் பிரகலாதனா இருந்தா பிரகலாதன் பார்க்கலாம், அப்ப இரண்ய கசிவா தானே பாக்குறாரு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பிரகலாதனை பார்க்கலாம், நான் இரண்ய கசிவா இருந்தவரை பிரகலாதனை பார்க்கலாம், அதான் சொன்னேன். இப்படியா அப்படியா ஒன்றும் கணிச்சிக்கவும் முடியாது. அப்ப உள்ளுக்குள்ள பயம் இருந்துட்டு போகணும். அந்த பயம் இப்ப எங்க தெளிவா இருந்ததுன்னா, பிராட்டி அஸ்துதேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். சொன்னா அஸ்ஸ ஈசானாம் ஜெகதகா விஷ்ணு பத்தின்னு சொல்லி அப்படி இருக்கச்சே அந்த பயம் இப்ப என்ன எடுத்து கொஞ்சம் போயிடுது சுவாமி. ஏன்னா நேரா போயினா எப்படி இருக்கு, நீரிலே பூச்ச நெருப்பு போல, நெருப்பு கிளறுமா போல அவர் இருக்காரு. உள்ளுக்குள்ள கனன்னு அப்படி தணல் இருந்து இருக்கும், வெளியில அப்படியே சாம்பல் மூடி இருக்கும். அதுதான் பெரிய பெருமாள், அதான் நம்பெருமாள் அப்படி இருக்காரு. உள்ளுக்குள்ள கோபம், அதனால அவர் தான் அவருக்கு மேல யாரும் நம்பெருமாள். சத்தன திவ்ய தேசம் இருந்தாலும் அடியின் திருவள்ளிக்கணி தான் இருந்தாலும் நாம அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழுன்னு சொல்றோம் சாத்து வரும்போது. சொன்ன நான் திருவள்ளிக்கணில இருக்கேன், அடியார்கள் வாழ திருவள்ளிக்கேணி வாழ. யாரார் எந்தெந்த திவ்ய தேசம் இருக்காளோ அவன் அந்த திவ்ய தேச பேரை வச்சுட்டு போ. இல்ல நம்பெருமாள் அவர் தான், எங்க கிடையாது. அப்படி இதுலயே இப்படி இருக்குன்னா அவர் எப்படி இருப்பாரு, உள்ளுக்குள்ள கோபம் வெளியில இருக்கிற. ரெண்டாவது அவர்கிட்ட என்னன்னா அந்த கோபத்தை வெளியே காட்டிக்க மாட்டார். ஒரு மிடுக்கோடு இருக்காரு இல்லையா, இந்த பயம்தான் சுவாமிக்கு. அந்த கோபம் தெரிஞ்சாலும் சுவாமி கோபக்காரர் சுவாமி வேண்டாம் அப்படின்னா அவர் எப்படி இருக்காருன்னு தெரியலையே, புரிஞ்சிக்கவே முடியலையே. அப்ப புரிஞ்சிக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா அதுக்கு தான் இவ இருக்கா பிராட்டி. அதனாதான் பிராட்டி மடியில ஒதுங்கிச்சு. பராசரப்பட்டு தான் பவர் இதைத்தான் பண்ணுவார். என்னுடைய தாய்க்கு நீ பர்த்தான்னு கொஞ்சம் பொருண்டதான் பாருங்க. பெருமாளை பார்த்து என் தாய் ரங்கநாயகி, அவளுக்கு நீ பர்த்தா. கோபம் வராதுன்னா ஆனந்தமா அத்தர் சீக்கிரம் தெரிவிக்கிறார், ஆனந்தமா அப்படி இருக்கச்சே. இப்ப அந்த பயம் சுவாமிக்கு போயிருக்கு. போன ஆனா மிடுக்கா இருக்கிறபடியாலே என்ன பண்ணலான்னு இப்ப அவர் ஏதாவது நேரா போயாச்சுன்னு வச்சுக்கோ அவர்கிட்ட,
நேரம் அவர்கிட்ட போயிட்டா எத்தையாவது பண்ணிட்டாருன்னா திரும்ப சரணாகி பண்ண முடியுமா? சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்பீதிச்சாயச்சன் ஏற்கனவே ராமன் வேற சொல்லியிருக்காரு. சரணாதர் ஒரு தடவை தான் சொல்லியிருக்காரு, மறுபடியும் சரணாகி பண்ண முடியாது இல்லையா? அதனால முதல்ல போச்சே சரியான மொழியில சரியான பாதையில போனா போயாச்சுன்னா முதல்ல நாச்சியார் வார்த்தையை வாங்கி வச்சுக்கணும். அஸ்துதே அஸ்துதே வார்த்தை வாங்கி இல்லையா? அது வாங்கி வச்சுட்டார். இப்ப அடுத்தது போறாரு. அடுத்தது அகிலேய பிரத்யலீக கல்யாணிகதான ஸ்வேதர சமஸ்து வஸ்து விலட்சண அனந்த ஞான ஆனந்தைக ஸ்வரூப சுவாமி மதானுரூப ஏகரூப அச்சிந்திய திவ்ய அத்புத நித்ய நிரவத்திய நிரதசி ஔஜல்ய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யவனாத் அனந்த குணநிதி திவ்ய ரூபா. இது எத்தனை கல்யாணங்கள், இத்தனை கல்யாண குணம் நம்பெருமாள் சொல்லமானா எல்லாத்தையும் சொல்றாரு. என்னென்ன கல்யாண குணம் உண்டோ அதை இது எப்படி திரும்ப பிரிக்கிறார் சுவாமி? எப்படி பிரிக்கிறார்னா இந்த கல்யாண குணங்களை மூணு தடவை பிரிக்கிறார். சுரூபத்துக்குன்னு சில சுரூபம்னா இயற்கையான தன்மை, சுரூபத்துக்குன்னு சில கல்யாண குணங்கள். நம்ம பக்தர்கள் இருக்க ஆசிரியர்கள் இருக்கையா, அவளை உபயோகப்படுத்திக் கொள்ளணுமோ கைங்கரியத்துக்கு, அந்த உபயோகப்படுத்திக் கொள்வதற்காக சில கல்யாண குணங்கள். அவருடைய திருமேனி இருக்கிற விக்கிரகம், அந்த விக்கிரகத்துக்குண்டான சில கல்யாண குணங்கள். இப்படிதான் பிரிக்கிறார், மூணா பிரிக்கிறார். அப்ப சொரூபதையா சில கல்யாண குணங்கள், பக்தர்களுக்கு உபயோகப்படும்படியாக இருக்கக்கூடிய சில கல்யாண குணங்கள், அவருடைய விக்கிரகம் இருக்கணும் திருமேனி, அந்த திருமேனிக்குண்டான கல்யாண குணங்கள். இப்படிதான் இது இருக்குது. அப்ப இயற்கை தன்மை அதுதான் தன் சொரூபம், அதை சொல்ல சில குணங்கள். அவருடைய திவ்யமங்கல விக்கிரகம், அதை சொல்ல சில குணங்கள். ஆசிரியர்களுக்கு காரியம் பண்ணணுமோனோ அந்த காரியம் பண்ணக்கூடிய சில குணங்கள், ஆசிரித காரிய ஆபாதக கல்யாண குணங்கள் மூச்சு கொள்ள எடுக்கிறார். அப்ப அதுக்கு சில குணங்கள். இந்த மூணும் இருந்தா தான் நம்ம வேலையாகும். நம்ம இதுக்காக போயிட்டு இருக்கோம், விராட்டு புருஷகாரம் ஆயிடுத்து, மேற்கொண்டு நம்ம பெருமாள் திரும்பி உபாயம் பத்த போறோம், அதை அவர் ஏத்துணும். ஏத்துனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணணும். அதுக்கு மேற்கொண்டு எனக்கு அங்க சிவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு மேற்கொண்டு அவர் கைங்கரியத்தை கொடுக்கணும். மேற்கொண்டு நான் கைங்கரியத்தை பண்ணி அவர் ஆனந்தப்படணும். இது இத்தனையும் நடக்கணுமோ? இது இத்தனையும் நடக்கணும்னா இந்த மூணு இருக்கணும். என்னென்ன மூணு? சொரூபம் இருக்கணும், அந்த சொரூபத்துக்குண்டான குணங்கள். திவ்ய மங்களம் இருக்கு, மங்கள ரூபம் இருக்கணும், விக்கிரகம் இருக்கணும், அதுக்குண்டான குணங்கள். ஆசிரியர்களுடைய காரியம் பண்ண சில குணங்கள். இந்த மூணும் இருந்தா தான் என் வேலையாகும். ஏன்னா உனக்கு என்று உபாய பூதமாய் மோட்ச பிரதன் என்று சொருவம் இருந்தால்தான் மோட்சத்துக்கு கொடுப்பான். அவன் மோட்ச பிரதன், அதான் உடைய. ஏன்னா மோட்ச இச்சே ஜனார்தனகா, பகவான் மோட்சம் கொடுக்கக்கூடிய இல்லையா, அந்த மோட்ச பிரதனா இருக்கக்கூடிய தன்மை இருந்தாதான் மோட்சம் கொடுப்பான். நான் சேவைக்கு வந்தது இந்த திவ்ய விக்கிரகம் இருக்கணும். அந்த விக்கிரகத்தை பார்த்து, அந்த விக்கிரகத்தை பார்த்த உடனே ஓ இதை தவிர மற்றது கிடையாது. ஐயப்பாடு அறுத்து தூண்டும் அழகனூர் அரங்கம் அன்றே தன்பால் ஆதாரம் பெருக வைத்து அழகனூர் அரங்கம் என்றேன்னு தெரிவிக்கிறார் திருமாலையில சொன்னபடியாக. அந்த திருமேனி சேவிச்சேன், எனக்கு என்னென்னமோ சந்தேகம் இருந்தது, சாஸ்திரத்துல போயிடுத்து, எனக்கு ஆதரவே இல்லை, என்னவோ ஆதரவு இல்லை. என்ன சொன்ன நம்பிரமாரா முகம் திருமேனி சேவிச்சதுக்கு அப்புறம் ஓ ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரம்பம் என்ற தந்தால் ஆதாரம் பெருக வைத்த அழகுனர். அப்பனா என்ன மயக்கக்கூடியது எது, அப்படியே ஈர்க்கக்கூடியது திருமேனி இருக்கு இல்லையா, சர்வஸ்வதானம். என்னன்னு பண்ணி பார்ப்பான், கடைசியில திருமேனிக்கு அனுப்புவான். அவர் திருமேனி சேவிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். என்ன சுவாமி விழுந்துட்டார் சுவாமின்னு சொல்ற, அதை போலதான் தோற்றுவோம் அடரிஞ்சம். அந்த அளவுக்கு வந்துடுறாருமா. அந்த விக்கிரகம் திருமேனி அழகு, அந்த அழகுலதான் என்ன பண்றது, அந்த அழகு என்ன பண்றது, அந்த அழகு இருந்தாதான் என்ன அவரை பிடிக்கிறதுக்கு உண்டான தன்மை கிடைக்கிறது. அதுதான். அதுக்கு மேல ஆசிரித காரியம் எதுக்குன்னா, ஒண்ணுமில்ல சாமி வேலை நடத்தணுமோனோ, என்னுடைய காரியத்தை நடத்த உண்டான குணங்கள் அவர் இருக்கிறோமோனோ, இந்த மூணு குணங்களும் உண்டு. இந்த மூணு குணங்கள் தான் இங்க தெரிவிக்கிறார். அகிலேய பிரத்யலீக கல்யாணிக தாமன். இந்த சப்தம் இருக்கே, அகிலேய பிரத்யலீக கல்யாணிக தாமன், இது கிட்டத்தட்ட ராமானுஜருடைய வார்த்தைன்னு அர்த்தம். இந்த சுவாமியுடைய இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டுதான் மேற்கொண்டு பின்னாடி வரப்பட்ட எல்லா பூர்வாச்சாரியனும் இதே சப்தத்தை அர்த்தம்தான். அகிலேய பிரத்யேக கல்யாணிகதானகா அப்படின்னு இதே சப்தத்தை எடுத்துக்கிறாங்க. எதுக்குன்னா புரியத்துக்காக சொல்றேன். ஸ்வேதர சமஸ்து வஸ்த விலட்சணகா அகிலேய பிரத்யேக கல்யாணிகதாகம், இந்த மாதிரி சப்தங்களா இருக்கு. சில பேர்லாம் பாட்டு பாடுறா பாருங்க,
தெலுங்குல பாடுவா, தமிழ்ல பாடுவா. அவளுக்குன்னு ஒரு முத்திரை இருக்கும். இதுவா சுவாமி இவருடைய பாட்டு, இதுவா சுவாமி இவருடைய பாட்டு. இப்ப தியாகராஜ சுவாமினா கடைசியில் அவருடைய பாட்டு வந்துடும். அதே போல ராமதாஸ், பத்ராச்சல ராமதாஸ், அவருக்கு கடைசியில் அதெல்லாம் முத்திரை வந்துடும். அதே போல சுவாமியுடைய முத்திரை எதுன்னா அகிலேய பிரத்யேக கல்யாணேக தானம் ஸ்வேதர சமஸ்து வஸ்து விலக்ஷணன். இந்த சுவாமியுடைய முத்திரை. இந்த வார்த்தையை எங்க கண்டுபிடிச்சாருன்னே தெரியாது. ஏன்னா இந்த வார்த்தையை தான் நம்ம பூர்வாச்சார அத்தனை பேரும் இதுவா இதை விட பிரம்மத்தை நிரூபிப்பதற்குடான சுரூப நிரூபக தர்மம் வேற எதுவுமே கிடையாது. அகிலேய பிரத்யேக கல்யாணிகதான ஸ்வேதர சமஸ்து வஸ்து விலட்சணம். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கிறோம், சுருக்கமா பார்க்கிறோம். எல்லாமே நம்ம சுருக்கமா தான் பார்க்க போறோம். ரொம்ப விரிவா போயிடுச்சுன்னா ரொம்ப நாள். அப்ப ஸ்வேதர சமஸ்து வஸ்து விலட்சண அகிலேய பிரத்யேக கல்யாணிகதான, தன்னை காட்டில் வேறுபட்டதான தன்னை ஸ்வேதர சமஸ்து வஸ்து விலட்சண ஸ்வ இதர ஸ்வ. சம்ஸ்கிருத பாஷையை ரொம்ப கஷ்டமே கிடையாது. கொஞ்சம் பிரிக்கிற இடத்த பிரிச்சுட்டோம்னா தெரியும். ஸ்வ இதர அப்ப தன்னை காட்டில் வேறுபட்ட வந்து ஸ்வ இதர வேறுபட்டதான எல்லா வஸ்துக்களையும் உயர்ந்தவன். ஸ்வ இதர சமஸ்து வஸ்து விலட்சணன். அப்ப எல்லா வஸ்துக்களை காட்டு உயர்ந்தவன் பகவான். ஸ்வ இதரன் சொல்லி ஆயிடுத்து. சொல்லியானவன்னு அப்ப தன்னை பாட்டிலும் வேறுபட்டவன் யார் சுவாமி? வேறுபட்டவன் யாரு? பத்தாத்மா, நித்யாத்மா, முக்தாத்மா. நாம பத்தாத்மா. நித்யாத்மா ஸ்ரீவைகுண்டம் நித்தியமா இருக்கிறா. முக்தாத்மா இங்கிருந்து போனவா. இவ அந்த மூணு பேரைகள் என்னன்னா இந்த இந்த சித்த மூணா பிரிக்கலாம். ஜீவாத்மா மூணு கோட்டியா பிரிக்கலாம். பத்தாத்மா கோட்டி, நித்யாத்மா கோட்டி, அதே போல முக்தாத்மா கோட்டி. அப்படி இருக்கச்சு அவால காரணம் வேறுபட்டவன். அடுத்து விலக்ஷணன். விலக்ஷணன் பகவான், பரமபுருஷன் பகவான், புருஷோத்தமன் பகவான் அப்படின்னு தெரிவிக்கிற அகிலேய பிரத்யேக கல்யாணிகதான ஸ்வேதர சமஸ்து வஸ்து விலட்சண அனந்த ஞானானந்தைக ஸ்வரூப சுவாமி அபிவதான ரூப ஏகரூப அச்சிந்த திவ்யா அத்புத நித்திய நிரவத்திய நிரதிச ஔஜல்ய சௌந்தர்ய இப்படி இருக்கு இல்லையா? அப்படி இருக்கச்சே இவர் தான் புருஷன், பரமபுருஷன். பரமபுருஷன்னா புருஷோத்தமன். புருஷோத்தமன் இது 5 விதமா பிரிப்பா. அப்புருஷ, புருஷ, உட்புருஷ, உத்தர புருஷ, புருஷோத்தமன். அப்புருஷ. அப்புருஷன்னா இது அச்சித்து. அப்புருஷ புருஷன்னா சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மா. அப்புருஷன்னா சைத்தன்யம் இல்லை, அது யார்? அச்சித்து. அப்புருஷன் அச்சித்து. புருஷன்னா யார் சுவாமி? இது ஜீவாத்மா. ஜீவாத்மா இங்க எங்க சேருது? பத்தாத்மாவை சேர்றது. புருஷனா பத்தாத்மா. உட்புருஷ முக்தாத்மா. உத்தர புருஷ நித்யாத்மா. உத்தம புருஷ அவர் தான் புருஷோத்தமன். அவர் தான் புருஷோத்தமன் பகவான் சர்வேஸ்வரன். ஆஹா அப்புருஷ, புருஷ, உட்புருஷ, உத்தர புருஷ, உத்தம புருஷ. அதான் ஓங்கி உலகிருந்த உத்தமன் அப்படின்னு ஆண்டாள் பாடினா அந்த உத்தம புருஷன். அந்த உத்தம புருஷன் தான் பகவான் சர்வேஸ்வரன். ஆக ஸ்வே இதர சமஸ்து வஸ்து விலட்சணம் எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவனாக இருக்கிறான், உத்தம புருஷனாக இருக்கிறான், புருஷோத்தமனாக இருக்கிறான், சர்வேஸ்வரனாக இருக்கிறான். அந்த புருஷோத்தமன் தன்னை காட்டும் எல்லாவற்றை காட்டும் வேறுபட்டவன். அந்த ஸ்வேதர சமஸ்து வஸ்து விலட்சணன் எல்லாரை காட்டும் மேம்பட்டவன், உயர்ந்தவன், வேறுபட்டவன். இது மூணையும் தெரியும். வேறுபட்டவன், உயர்ந்தவன். அப்ப அவனது அதுல என்ன இருக்கு? அகிலேய பிரத்யேக அப்படின்னா அவன்கிட்ட ஒரு குற்றமும் அண்டாது. அகிலேய பிரத்யேக இது சிவப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் அகிலேய பிரத்யேகனாய் நம்ம பத்திரிகை எழுதும்போது தான் பண்ணுவோம். சிவப்பதியா இது நம்பிள்ளையோட ஸ்ரீசுக்தி. ஸ்ரீயப்பதியாய் முதல்ல ஸ்ரீனா விராட்டி தான் பிரதானம். ஸ்ரீக்கு பதி அதுதான் அவருக்கு சொரூப நிருபகதம். ஸ்ரீயப்பதியா அவாப்த சமஸ்த காமனாய் எல்லா ஆசைகளும் பூர்த்தி அடைந்தவன். அகிலேய பிரத்யேகனாய் எல்லா ஆசைகளும் பூர்த்தி அடைந்தவன் இருக்கு இல்லையா? அப்ப அகிலேய பிரத்யேகனாய்னா எந்த குற்றங்களையும் அண்டாதும் சொல்லாது. குற்றங்களுக்கு எதிர்த்தட்டாக இருப்பவனே சாஸ்திரம் அப்படிதான் சொல்லுவோம். குற்றங்களுக்கு எதிர்த்தட்டா இருப்பா குற்றங்கள் இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி குற்றங்களே இல்லாதவன்னு சொல்லாது. குற்றங்கள் இல்லாதவன்னா இப்ப இல்ல சுவாமி நேற்றுக்கு தான் கேட்பா, இப்ப நாளைக்கு வருமானு கேட்பா. அப்ப என்ன? எல்லா குற்றங்களும் எதிர்த்தட்டாக இருப்பவனா அது மாற்ற முடியாது இல்லையா? அதான் அகிலேய பிரத்யேக கல்யாணிகதானன் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? கல்யாணிகதனா கல்யாண குணங்கள் பகவானுக்கு பரிபூர்ணமான கல்யாணம் வந்து அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் ஞான அனந்தைக சுரூபனாய்
ஞானானந்தைக சுரூபனாய். சத்தியம் என்ன, ஞானம் என்ன, அனந்தம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சாஸ்திரம் சொல்லுது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோகோ விதிகிதா அப்படின்னு தெரிவிக்க இல்லையா? அப்படி அனந்தம். ரெண்டாவது, இந்த அனந்தம் என்கிற ஒரு குணம் இருக்கு இல்லையா, அந்த குணத்தையே சாஸ்திரம் தேடிட்டு போறதுதான். பகவானுடைய அனந்த குணத்தை அதனுடைய எல்லையை பார்ப்போம். எவ்வளவு தூரம் இருக்கு, எங்க இருக்கு, நம்ம கைக்கு எட்டாம இருக்கான்னு அது தேடி பார்க்க போயிடுத்து. எதோவாசோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசகா ஆனந்தம். அந்த ஆனந்தம் அப்படி ஆனந்தம் பிரம்மனோ வித்வான். அந்த ஆனந்தம்ங்கிற ஒரு குணத்தை தேடி பார்க்க போயிடுத்து. ஐயோ முடியலேன்னு தீமை ஒத்துத்து. எங்க இருக்குன்னு தெரியல, நான் தேடிட்டு போயிட்டே இருக்கேன், எங்க இருக்குன்னு தெரியல, தீமை ஒத்துத்து இல்லையா? அப்படிப்பட்ட அதான் அகிலேய பிரத்யேக கல்யாண தானகா பேத்தர சமஸ்தி வஸ்து விலட்சணகா. அப்ப இது வரைக்கும் ஆயிடுச்சு. இனி விக்கிரகத்துக்குண்டான ஆச்சரியமான விஷயம் தெரிவிக்கிறார். ஸ்வ அபிமத சுவாபிமத ஸ்வ அபிமத அனுரூப ஏகரூப அச்சிந்த திவ்யாத்புத நித்ய நிரவத்திய நிரதிசிய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகுமாரிய. புரியுதா? இப்ப இது வரைக்கும் பார்த்தோம். ஸ்வ அபிமத அனுரூப ஏகரூப, தனக்கு பிடித்ததான ஒன்று, தனக்கு ஏற்றதான ஒண்ணு, தான் விரும்புவதான ஒண்ணு, நினைவுக்க எட்டாததான திவ்ய அபார, அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த அலௌகிகமான ஆச்சரியமான நித்திய நிரவத்திய, விட்டு பிரியாததான குற்றமே இல்லாததான, இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாத அளவுக்கு இத்தனை விசேஷணங்களோடு இருக்கக்கூடிய விக்கிரகம். அதான் தெரிவிக்கிறாரு. அப்ப என்ன தெரியுது? ஸ்வ அபிமதானுரூப ஏகரூப அச்சிந்த திவ்ய அத்புத நித்திய நிரவத்திய ஔஜ்வல்ய அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படின்னா இதெல்லாம் பகவான் இருக்கக்கூடிய ஆச்சரியமா திவ்ய அபாரமான அந்த அலௌகிகமான ஆச்சரியமான நித்திய நிரவத்திய விட்டு பிரியாததான குற்றமே இல்லாததான இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாத அளவுக்கு இத்தனை விசேஷம் இருக்க முடியாது. அவரை ஒண்ணு அசைக்க முடியாது. ஒரு விசேஷம் இல்லை, இத்தனை விஷயங்கள் இருக்க முடியல. அப்படிதான் அது அர்த்தம். அதான் இவ்வளவு சுவாமி எழுதியிருக்காரு, அவரை கொண்டாடுறார். இத 3 கத்தியத்திலும் திரும்ப திரும்ப சொல்வார். இங்க சுவாமி அபிமான ரூப ஏகரூப அச்சிந்திய திவ்யாத்புத நித்திய நிரவத்திய நிரவதி ஔச்சல்ய சௌந்தர்ய கௌசௌந்தர்ய சௌகுமாரிய லாபன்ய இது சொன்னோம். இத 3 கத்தியத்திலும் என்ன கத்தியம்? ஸ்ரீரங்க கத்தியம், அதிபர் சேவிக்கண்டு கத்தியம், இது சரணாகத்தியம். இந்த 3 திரும்ப திரும்ப சொல்வார். ஒவ்வொரு கத்தியத்திலும் ஒரு தடவை இல்ல, 2-3 தடவை சொல்லுவார். 2-3 தடவை சொல்லுவார். அதையே திருப்பி திருப்பி சொல்லுவாரு. என்ன சுவாமி, இப்ப நாம ஏதாவது சொல்லணும் வச்சுக்கோம், சொல்லணும்னா சாமி இதெல்லாம் சொல்லிட்டேன், ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கிறோம்னு அதோட சேர்த்துணும். அதெல்லாம் திரும்பி திரும்ப சொல்ல முடியாது. நாடி கிடையாது, நமக்கு சோம்பேறித்தனம் நாடி கிடையாது. இந்த சோம்பேறித்தன்மை குருவாச்சர கலையவே கிடையாது. திரும்ப 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 சொல்லிட்டே இருப்போம். எங்க சுவாமி அதனாலதான் சொல்லுவார், ஒரு விஷயம் உனக்கு சந்தேகமா இருந்தா அவ கேட்கிறவாளுக்கு சரியா கேட்கிறாள். ஏன்னா அவ இன்னைக்கு அடைய முகத்தெல்லாம் பார்க்க முடியாது, அன்னைக்கு முகத்தை பார்த்துதான் காலக்ஷேபமே. அப்ப அவ முகத்தை பார்த்து அந்த காலக்ஷேபத்தை பண்ணிட்டு இருக்கச்சே அப்படியே பாப்பா, புஸ்தகத்தையும் பாப்பா, வியாக்கியானத்தையும் பாப்பா, மனசுல ஏதோ ஓடிட்டு இருக்கும் அதையும் பார்த்துட்டு இருப்பா. அதான் அடியேறிகள் மகனியர்கள் பார்த்துட்டு முகத்தையும் பாப்பா, பார்த்ததுக்கு அப்புறம் ஓ புரியல போட்டிருக்கு, மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லுவான், மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லுவான். ஆனா இது முன்னாடி ஆரம்பிச்சிருச்சுன்னா சுவாமி ராமானுஜன் ஒரு தடவை திரும்ப 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 நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அதெல்லாம் நமக்கு அது அதெல்லாம் கிடையாது சுவாமி. 1, 2, 10ன்னா 1 இருந்து 10 எழுதி, ஏன் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எல்லாம் எழுதணுமா? எழுத மாட்டாமே. 1 இருந்து 10 அதெல்லாம் ரொம்ப சுலபமா முடிச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணவே மாட்டான். ஏன் சுவாமின்னா இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு விட்டுட்டோம்னு வச்சுக்க, நாளைக்கு ஒரு 10,000 வருஷம் கழிச்சு அது என்னமா இந்த சப்தத்துக்கு அர்த்தம் இப்படி வருது, அந்த காலத்துக்கு ஒத்து போயிருக்கலாம், இப்ப ஒத்து போலியே அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்பாரணும். அதனால அந்த சோம்பேறித்தனமே படவே மாட்டாங்க குருவாசல். திரும்ப 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 அதுக்கு முதல்ல வித்திட்டு வரை சுவாமி தான். இது சொல்ல பார்த்தோம்னா அப்படி மட்டும் இல்லையா? அதனால இவர் சோம்பேறி இல்லாம ஒரு சந்தேகத்துக்கு இடம் இல்லாம பூர்த்தியா எழுதுவார் பெரியவர்கள். அப்ப பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திலிருந்து ஔஜ்வல்யம், நிரதிசிய ஔஜ்வல்யம். நிரதிசிய ஔஜ்வல்யம்னா காந்தி இழுக்கிறது. காந்த புத்தூரன் தன் அத்தியூரர் கடலினைக்கு பூண்டவன் பாரன். அந்த தேவப்பெருமானுடைய திருத்தோள்கள் இல்லையா, அதை சேவிச்ச உடனே அது
சுந்தரத்தோளுடையான்னு திருமாலையில் அழகரன் பெருமானுக்கு பேரு. இவருக்கு காந்தக்கு தோல் அண்ணன்னு பேரு. காஞ்சி தேவைப்படும் என்ன வித்தியாசமா இருக்கும். அவர் சுந்தரத்தோளுடைய அந்த அழுது இது ஈர்க்கக்கூடிய தோலாம். அந்த ஈர்க்கக்கூடிய தோல் இருக்கணும், அதான் அந்த காந்தி. காந்தி இருக்குன்னு அப்படி எப்படி அவருக்கு எப்படின்னா, இப்ப கருத்த மேகம் இருக்கணும். அந்த கருத்த மேகம் ஒரு மின்னல் வெட்டினா எப்படி இருக்கும்? மின்னல் வெட்டினா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போட்டு சொன்னீங்க. அப்படிப்பட்ட அற்புதமான திருமேனியா பகவானுடைய திருமேனி, ஈர்க்கக்கூடிய திருமேனி. தோல் கண்டார் தோலே கண்டார், ராமாயணத்துல இருக்கணும், கம்பராமாயணம் தெரிவிக்கிறார் இல்லையா? தோல் கண்டால் தோலே கண்டார்னா, தோள்கள் ஆயிரத்தாய், முடிகள் ஆயிரத்தாய், துணமகள் கண்கள் ஆயிரத்தாய், தான்கள் ஆயிரத்தாய், பேர்கள் ஆயிரத்தாய் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட அற்புதமான திருமேனி, பார்த்தாலே கொள்ளையடுத்தி போகக்கூடிய திருமேனி. அப்படிப்பட்ட திருமேனி அந்த திருமேனி. ஆழ்வார் அதுக்குதான் தெரிவிக்கிறார். முடிச்சோதியாய் சுட்டுரைத்த நண்பன் உன் திருமேனி ஒளிவவ்வாது என்றார் ஆழ்வார். இந்த பெருமானுடைய திருமேனிக்கு ஒரு திட்டாங்க சொல்லணும். சுவாமி பெருமாள் திருமேனி எப்படி இருக்கும் சுவாமி? இதுதானே சுவாமி, இதை இப்ப சொல்லிடுறேனே அப்படின்னாரு. நேரா ஒரு தங்கத்தை கொண்டு வந்தார். தங்கத்தை கொண்டு வந்து அப்படி வச்சு பார்த்தார். தங்கத்தை அதே ஒப்பிட்டு பார்த்தார். ஓ, தங்கம் ஒண்ணுமே இல்லாம போயிடுத்து, இது ஜீரோவா இருக்கு. அது 100% பெருமாள் திருமேனி. சரி, இது கொஞ்சம் ஒண்ணு பண்ணுவோம். அப்ப இங்க இது பண்ணுவோம், இது கொஞ்சம் சுட பண்ணுவோம். சூடு ஏத்தினா நல்லா பல பல பலன்னு வருமானம். அப்ப சூடு ஏத்தினார். சூடு ஏத்தினதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா பொண்ணு நல்லா பல பலன்னு இருக்குமானோ. அந்த சூடு ஏத்தி பார்த்ததுக்கு அப்புறம் சுட்டுரைத்த பொன், இந்த வியாக்கியானம், பொன் நண்பொன் சுட்டுரைத்த நண்பன், 3 வியாக்கியானம் நம்பில்லை. சுட்டுரைத்த நண்பன் உன் திருமேனி ஒளிவவ்வாது. அத்தனை தூரம் அந்த அந்த பொண்ணு கொண்டு வந்து சேர்த்தாச்சுன்னா இது எங்கேயோ கிடக்கும். எப்படி இருக்குன்னா, சூரியனுடைய ஒளி இருக்கணும், அந்த ஒளியெல்லாம் முடிஞ்சு பிடிச்சிட்டோம். பக்கத்தை சின்ன விளக்கு காடா விளக்கு அப்படி முணுக்கு முணுக்குன்னு எழுதுறது. சுவாமி என்னமா ஒளி ஜொலிக்கலாம், சூரிய ஒளியோட எப்படி இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. அந்த காடா ஒளிய கூட இல்ல. தேஜசாம் ராஸ்தி மூர்ஜனம், ராசி மூர்ஜனம் சாஸ்திரம் இருக்கு. தேஜசாம் பரஞ்சோதி நீ பரமாய் நின்னிறந்த பின் மற்றோர் பரஞ்சோதி இன்மையின் படியோவி நிகழ்கின்ற பரஞ்சோதி நின்னுள்ளே படருலகம் படைத்த எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டார். அதுவும் ஆழ்வார் சிசுக்கு தான். அப்படி பரஞ்சோதியா இருக்கா இல்லையா? அந்த பரஞ்சோதி தன்மை இல்லையா? சூரியனுடைய அத்தனை ஒளிக்கற்றை எடுத்து வந்து பிடிச்சா கூட சூரியன் தோற்று. ஏன்னா ஸ்ரீவைகுண்ட சூரியனே கிடையாது, பெருமாவுடைய திருமேல் ஒளிதாங்க. அங்க சூரியனே கிடையாது இல்லையா? அப்படி இருக்க செய்து அப்புறம் சூரியனை தோற்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அப்ராகுதமான திருமேனி. அதுதான் ஔஜ்வல்யம். அப்படின்னா அந்த ஔஜ்வல்யம் அவனுக்கு கல்யாணகுணம். திருமேனி சுந்தரமான திருமேனி, ஔஜ்வல்யம். அடுத்து சௌந்தர்யம். சௌந்தர்யம் லாவண்யம் 2 கல்யாணம் கொண்டு இல்லையா? இந்த சௌந்தர்யம்னா சௌந்தர்யம் அவயவ சோபை, லாவண்யம்னா சமுதாய சோபை. சௌந்தர்யம்னா ஒவ்வொரு அவயவத்துக்குண்டான அழக சொல்றோம்னா அதுக்கு பேர் சௌந்தர்யம்னு பேர். லாவண்யம்னா பூர்ண நீலமேனி ஐயோ நிலகொண்டது என் நெஞ்சினையே, திருமேனி முழுவதும் அழகு, அதுக்கு லாவண்யம் பேரு. சௌந்தரியத்துக்கு எந்த பெருமாள் தெரியுமா? திருநாகை அழகியான். அழகியான் தானே அறிவுருவம் தானேன்னு தெரிவிக்கிறார். அச்சோ ஒருவர் அழகியவார் பொன்னிவர் மேனி மரகதத்தின் ஆச்சரியமான பதிகம் சுவாமி திருமங்கை பெரிய திருமொழியில. அந்த திருநாகை அழகியார் கலையா, அவருக்கு சௌந்தரராஜன் பேர். என்னன்னா அந்த ஒவ்வொரு திருமேனி அழகு இருக்கு இல்லையா? அதுக்கு அந்த அழகு சௌந்தரியம் வந்து அவயவ சுவை, ஒவ்வொரு அவயவங்களும் அவ்வளவு அழகா. திருக்கண்கள் அழகு, திருமூக்கு அழகு, திருவாய் அழகு, திருமார்பு, திருக்கைகள் தனித்தனியா. அதே சமுதாய சோபை லாவண்யம். லாவண்யான்னு சில பேர் பேர் வச்சுப்பா, தெரியாது இருக்கா இல்லையான்னு தெரியாது. அப்படி சமுதாய சோபை யாரு? திருக்குறு நம்பியை தென் குறுங்குடி நின்ற அச்சம்பனே திகழும் திருமூர்த்தியை உம்பர்வானவர் ஆழியஞ்சோதி எம்பிரானை எம் சொல்லி வழங்கணும். இதெல்லாம் அச்சாவதாரத்துல இத்தனை அழகுன்னா விபவத்துல கேட்கிறோம்னா அத்தனை அழகு இல்லையா? அப்ப சௌந்தரியம்னாலே அங்கங்கங்களா திருமேனி அழகு. கோலனியில் பொதுமூக்கம் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியம் 4 தோளும் நிறை கொண்டது என் ஜெஞ்சினியன் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படின்னு தெரிவிக்கிறார். கற்பக காவன நற்பல தோல் குலம் பொற்குட குண்டன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்புறம் ஒவ்வொரு அவயவத்திற்கக்கூடிய ஆச்சரியமான சௌந்தர்யம் என்ன, சௌகந்திகம் என்ன சாஸ்திரம் சொல்லுது. சௌகந்தம், சௌகந்தம்னா கந்தம். கந்தம்னா நல்ல வாசனை, அதான் நல்ல வாசனை. அப்படிப்பட்ட வாசனை என்னன்னா சர்வகந்தகா சர்வரசகான்றது சாஸ்திரம். சர்வகந்தகா சர்வரசா. பிராட்டி தான் எல்லா கந்தத்தையும் தன் திருமையிலே வச்சுட்டு இருக்காங்க. நிறைய ஒரு பிச்சாரணம் பண்ணிருக்கா. பெண்களுக்கு ஏற்கனவே குந்தல்ல உண்டா இல்லையா, நறுமணம் உண்டா இல்லையா, பெரிய விசாரம் நாடகத்தெல்லாம் இல்லையா?
பிராட்டி கொண்டு வேற எதுவும் கேட்க வேண்டாம். இதுக்கு சொல்றதுன்னா அப்படிப்பட்ட பிராட்டி சர்வகந்தகா சர்வரசகா இருக்கா இல்லையா? அப்படி இருக்கச்சே இது என்ன புஷ்பம் என்ன, கந்தம் என்ன, அதே போல அகிர்புகை என்ன, புனுகு என்ன, கஸ்தூரி என்ன, இதெல்லாம் என்னது நல்ல கந்தங்கள். அந்த கந்தங்கள்லாம் நேரா வரிசையா வந்து பெருமாள் மண்டபம் வந்து நிற்குமா. அப்படி நின்று தேவரே திருமையில எத்தனை கந்தங்கள் இருக்கு, அந்த கந்தத்தை கொஞ்சம் கடன் கொடுக்கிறேடா, கடன் கொடுக்கிறேடா, கடன் கொடுக்கல, எங்களுக்கும் கொஞ்சம் கந்தம். இது கஸ்தூரி கேட்குமா, புனுகு கேட்குமா, அகிர்புகை கேட்குமா, புஷ்பங்கள் கேட்குமா, சந்தனம், இதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கிட்டு போற, கடன் வாங்கி போற அத்தனை தூரம் சுகந்தம், அத்தனை சுகந்தம். அதத்தான் சௌகந்திய சௌகுமாரிய, அப்படிப்பட்ட சுகந்தம் இல்லையா அந்த திருமேனி. அடுத்து சௌகுமாரியம். சௌகுமாரியம் என்பது சுகுமாரமான திருமேனி, பூச்சி பிடிக்கும் மெல்லடி, சுகுமாரமான திருமேனி. சுகுமாரம்னா என்ன சுவாமி, என்ன சுகுமாரம்? ஆஸ்திகர்கள் அன்பர்களை விட்டு பிரிந்தா தாங்க, அன்பர்களை விட்டு பிரிந்தா தாங்க புரியத்துக்காக ஒரு விஷயம் சொல்றேன், கொஞ்சம் நல்லா ஞாபகம் கேட்டு எதுக்கு சொல்லுவதுன்னா, காலட்சேபம் எல்லாம் வந்துட்டு இருக்க, நாளைக்கு நடக்க போறது, நடக்க போறதுன்னா இன்னைக்கு வந்தவா நாளைக்கு வரலன்னு வச்சுக்கேன். அப்படி அவர் இதெல்லாம் பாக்குறானா, இவ வந்திருக்கா, அவ வந்திருக்கா, அவ வந்திருக்கா. ஏன் சுவாமி கோயில் தானே சுவாமி பாக்குறேன். இப்ப கோயில் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. எல்லாம் இப்ப என்ன காலட்சேபம் கேட்கணும், எல்லாம் நெட்ல தான். அப்ப யாரா அவருக்கு இந்த கணக்கெல்லாம் தெரியுமானோ, யாரா வந்துருக்கான் பாக்குறாரு. இன்னைக்கு வரலையா, இன்னைக்கு வரலையா, வரலையே 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 வரலையே, எப்ப உருவாழ்ந்து இல்லையே, தாங்க முடியாது. அதான் ஆஸ்திதர்களுடைய ஆஸ்திதர்களை விட்டு பிரிந்தால் தன்னால தாங்க முடியாத சௌகுமாரியம். அவ்வளவு தூரம் சுக்குமாரமான திருமேனி. அப்படிப்பட்ட திருமேனி எவ்வளவு சுக்குமாரன்னா, இது ஒரு திட்டாந்த நம்ம குருவாசல் தெரிவித்தார். பிராட்டி தன்னுடைய திருக்கையால பெருமாள் திருவடி வருடம் போகணும், கூசி பிடிக்காமல் வருடம் போகணும். அந்த வரக்கூடிய பிராட்டி திருமேனி ரொம்ப சுக்குமாரமான திருமேனி, ஆச்சரியமான திருமேனி. ஏன்னா எப்படிப்பட்ட சுக்குமாரம் சொல்ற வரும்போது, சீதைக்கு அலங்காரம் பண்ணணும். ஆயிரத்தி இதெல்லாம் முடிஞ்சிருத்து. பட்டாபிஷேகம், பட்டாபிஷேகத்தை சீதைக்கு அலங்காரம் பண்ணணும். அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சுன்னா அந்த பௌரஜனால இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீகள், அவ ஸ்ரீகள்லாம் எல்லாம் அலங்காரம் பண்ணணுமோ. அலங்காரம் பண்றச்சு நிறைய திருவாபரணங்கள் இருக்கு. ஜனகரும் கொடுத்திருக்காரு, இவர் தசரத மகாராஜன் கொடுத்திருக்காரு, நிறைய திருவாபரணங்கள். அத்தனை திருவாபரணம் சாத்திரம் பண்ணும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த திருவாபரணம் சாதனம் முதல்ல முடிவு பண்ணணும். அது முடிவு எடுத்துக்கணும். சீதையுடைய திருமேனியை சேவிக்கிறார், இங்க திருவாபரணத்தை பாக்குறார், திருவாபரணத்தை திருமேனி சேவிக்கிறார். இந்த திருவாபரணம் இங்க சாத்தலாம், இந்த திருவாபரணம் இங்க சாத்தலாம், இந்த திருவாபரணம் இங்க சாத்தலாம். ஆர, கேயூர, மகர, நூபராப்தி, ஒட்டியானம் இருக்கணும், ஒட்டியானம், என்னென்ன திருவாபரணங்களோ அதெல்லாம் எங்கெங்க சாத்தலாம், எங்கெங்க சாத்தலான்னு முடிவு பண்ணிட்டா. பார்த்து வச்சுட்டா, சீதையுடைய திருமேனியை பார்த்து இங்க இதை சாத்தலாம், இங்க இதை முடிவு பண்ணிட்டா. சரி, நேரம் பெட்டி கிட்ட போனா பெட்டி எடுத்துட்டு அந்த திருவாபரணத்துல நேர சீதையிட்ட எடுத்துட்டு வந்துச்சு. இவ எங்கெங்கெல்லாம் பார்த்திருக்காளோ அந்த இடம்லாம் என்னன்னா சிவந்து கண்ணி போயிடுத்தோம். பிராட்டுடைய திருமேனி இங்க சாத்திரம்னா இந்த இடம் கண்ணி போயிடுத்தான், இங்க சாத்திரம்னா இந்த இடம் கண்ணி போயிடுத்தான், சிவந்து கண்ணி போயிடுத்தான். அந்த அளவுக்கு என்னாட்டு பிராட்டி சுகுமாரமான திருமேனி, அந்த அளவுக்கு திருவாட்டி சுகுமார திருமேனி. இந்த இவருடைய கண் பார்வை இருக்கு இல்லையா, அந்த கண் பார்வையில பட்டே சிவந்து போயிடுத்துனா எத்தனை தூரம் சுகுமாரமான திருமேனி இருக்கணும், அத்தனை சுகுமார திருமேனி. அந்த சீதை ராமனுடைய திருவடியை பிடிக்கும் போது, ஓ ராமனுடைய திருவடி எங்கேயாவது சிவந்து போடுமோ பிராட்டி நினைக்கிறான். அப்ப ராமனுடைய திருமேனி எவ்வளவு தூரம் சுகுமாரமான திருமேனி இருக்கணும் அதான் தெரிவிக்கிறான். அதான் மெதுவா மெதுவா பிடிப்பாராம். அப்ப ராம்தாஸ் சுகுமாரமான திருமேனியா, சீதையே சுகுமாரி. அதை காட்டும் அந்த திருவடியை பயந்து 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 திருவடியை வலுவணும். அப்படிப்பட்ட வருடக்கூடியனர். அதைத்தான் திரு கொடியார் மால கோளூர் அகத்தும் புலிங்குடியும் மடியாதின்னே நீ துவில்வேலு மகிழ்ந்ததுதான் அடியார் அல்லல் தவிர்த்து அசவோ அன்றே இப்படிதான் நீண்டுதாவே அசையோ படிய ஆழ்வார் தெரிவிக்கிறார். வடிவினை இல்லா மலர் மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை குடிவினையேனும் பிடிக்க நீர். ஆச்சரியமான திவ்யதேசம் திருப்புலிங்குடி. திருப்புலிங்குடி கிடந்து வடகுணவங்கை இருந்தவை. இதுக்கு இது என்ன அந்த திவ்யதேசத்துக்கு இந்த திவ்யதேசம் வந்து வென்றவன ஏழு ஒண்ணு அங்கிருந்து ஆழ்வார் திருநூறு வரணும், ஆழ்வார் திருக்குறுக்கு வரணும். அவருக்கு அவ்வளவு தூரம் அங்க தெரியல, அங்கெல்லாம் வழி அவ்வளவு தூரம் இருக்காது இல்லையா. அங்க இருக்க குழந்தைய கேட்டிருக்காரு, ஒரு 10 வயசு குழந்தை, பெண் குழந்தை. அந்த குழந்தை பார்த்தேன் இங்க இருந்து ஆழ்வார் திருநூறு எவ்வளவு தூரம் அப்படின்னாரு. அந்த குழந்தை மேலிருந்து கீழே பாக்குறது. சன்னியாசி என்ன பாக்குறேன், ஒன்னில பாத்துட்டேன் எப்படி இருக்கேன்னு பாத்துட்டேன். சரி எனக்கு கேட்டது பதில் சொல்லுனாரு. உங்களுக்கு திருவாய்மொழி தெரியாதான்னு கேட்டேன். நான் உங்கள்கிட்ட வழி கேட்டிருக்கேன்,
இங்க இருந்து எவ்வளவு தூரம் எங்க எவ்வளவு தூரம் வழி கட்டுறது? நீ திருவாவிலை தெரியாதா? இந்த திருவாவிலை இங்க இருந்து திருப்புலங்குடியிலிருந்து ஆழ்வார்த்தியில வழி சொல்லியிருக்கா திருவாவிலைங்க. திருவாவிலை தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியும்னா உன்னை ஏன் வழி கட்டுக்கன்னு குழந்தை கேட்கறது. திருவாவளிக்கு வழிகண்ண சொன்னா ஆழ்வார் பாட்டு பாருங்க. வடிவினை இல்லா மலர்மகள் மற்ற நிலவகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேனும் பிடிக்கடி ஒரு நாள் கூவுதல் வருதல். இங்கிருந்து கூப்பீடு கேட்கும் தூரம்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரு. அப்ப திருப்புலங்குடிந்து கூப்பீடு கேட்கும் தூரத்துல ஆழ்வார் திருநெல் இருக்கு. அதுவே தெரியலையான்னு ஒரு எத்திய பார்த்து ஒரு குழந்தை கேட்கறது. எதுக்கு சொல்லுவாங்கன்னா அப்படிப்பட்ட அந்த திவ்ய ஆழ்வார் பிரார்த்திக்கிறாரு. உனக்கு அந்த பிராட்டிமார்கள் தான் உன்னை திருவடியை வருடணுமா? அவன் எத்தனை வருடம் இருப்பா? அவ கை வடிக்காதா? அடியேன்னு கூப்பிடப்படாதா? பக்கத்துல தானே இருக்கேன். கூப்பீடு கேட்கும் தூரத்துல தான் இருக்கேன். ஒரு ஒரே ஒரு கூப்பாடு, அடே வாரம் அங்க இருந்து வாரும் வந்து இந்த திருவிழா வருடம் வருடணும் ஒரு தடவை நீங்க கூப்பிட்டுக்கலாமோ? அது கூப்பிடாம அவாட்டியே கையில வாங்கிட்டு இருக்கே, அடியன்ட்டு கையோட வாங்கப்படாதான்னு கேட்கலையா? ஆக சுக்குமாரமான திருமேனி, பூசி பிடிக்கும் மெல்லடி, பஞ்சு திருவடி அப்படின்னு தெரிவிக்கல. அப்ப சௌகுமாரிய லாவண்ய யவ்வன இதெல்லாம் பகவானுக்கு உண்டு. இங்க தெரிவிக்கிற பண்ணுவோம். சௌகுமாரிய லாவண்ய லாவண்யம், லாவண்ய திருமேனி முழுவதும் அழகு பார்த்துட்டோம். சௌகுமாரியம் அதுதான் அவருடைய திருமேனி அப்படி சுகுமாரமான திருமேனி. அதுக்கப்புறம் யவ்வனம். யவ்வனம்னா இளமை. இளமை படுத்த பாடு இருக்கு, சாமானியம் இல்லை. அது படுத்துற பாடு அப்படி. ஏன்னா நமக்கு இது காலட்சமில சிலதான் சொல்லுவோம். யவ்வன காலம்னா கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணுமா? யவன காலம்னா ஆனா பகவான் யவன காலம்னா இளமை பருவம். அந்த இளமை பருவம் இல்லையா? அந்த இளமை பருவம் தான் ரொம்ப படுத்துமா. பகவானுடைய இளமை பருவம் காலை பருவம். காலை பருவம் கரியான ஒரு காலை வந்து இந்த ஆழ்வாருடைய வாசம் திருமங்கை வாசம் கல்வன் கொல்யானர் ஏன் கரியான ஒரு காலை வந்தேன்னு தெரிவிக்கார். பரக்கால நாய்க்கு சுருக்கமா சொல்றேன். பரக்கால நாய்க்கும் அவருடைய தாயாரும் 2 பேரும் ஒரே படுக்கையில படுத்துட்டு இருக்கா. ராத்திரி 1 மணிக்கு வந்து உளறிட்டே இருக்கா பரக்கால நாய்க்கு. என்னன்னு உடனே இருக்கா. திடீர்னு ஒருத்தர் வந்தார். யாரோ ஒருத்தர் வந்தார். கருப்பா இருக்கு. தாயார் தன்னுடைய தோழிகிட்ட சொல்லிட்டு இருக்கா, பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு இருக்கா. ராத்திரி 1 மணி இருக்கும், எனக்கு நேரம் சரியா தெரியாது. கருப்பா நெடு கருன்னு யாரோ ஒருத்தர் வந்தா. வந்து என் பொண்ணு அடிச்சுன்னு போயிட்டான். போயிட்டான். கல்வன்கள் யான் அறியேன். அவன் திருடனாதான் இருக்கும். அது என்னமோ தெரியல. நம்ம இதுல கருப்பா இருந்தாலும் அவன் திருடனா இருக்குன்னு ஒரு இது இருக்கு. ஒருவேளை வெள்ளையா இருக்கலாம் திருட மாட்டான்னு அர்த்தமான அப்படிலாம் ஒண்ணு கிடைப்பா. அப்பனா அந்த தேசத்துல இந்த மேற்கத்திய தேசத்துல எல்லாம் வெள்ளையா தான் இருக்கா. அவெல்லாம் திருட மாட்டான்னு அர்த்தமான இல்ல. ஆனா ஆழ்வார் பாசுரம் கல்வன்கள் யான் அறியேன். அவன் திருடதான் ஏன் தெரியல. அவன் திருடதான் இருக்கும். கரியான் ஒரு காலை வந்து அப்படின்னு தெரியல. காலை என்ன அர்த்தம்? அந்த யவ்வன பருவத்தோடு வந்தானா என் பொண்ணு எதுக்காக அந்த யவ்வன பருவத்தை அந்த யவ்வன பருவத்துக்கு தோட்டுட்டான். அந்த யவ்வன பருவத்துக்கு இப்ப யோசிச்சு பாக்குறா பரகால நாய்க்கு தாயார். எதனால போனான்னா இல்ல அந்த யவ்வன பருவம் இருக்கணும். அந்த யவ்வனம் படுத்த பாடுதான் இவர் ஆயுஷன் போயிடுத்து அப்படின்னு தெரிவிக்கிறாள். இதைத்தான் ஆண்டாள் தெரிவிக்கிறார். காலை புகுத கனாக்கண்டேன் ஓழினான். காலை புகுத கனாக்கண்ட அப்ப யவ்வன பிராயம் இருக்கு இல்லையா? அந்த யவ்வன பிராயம் படுத்துற பாடு அதைத்தான் யவ்வனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபகா. யவ்வனாதி அனந்த குண திவ்ய ரூபகான்னு தெரிவிக்கிறார் இல்லையா? யவ்வனாதி தொடக்கமாக கல்யாண குணங்கள். அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் அடுத்து பகவானுடைய ஸ்வரூபம். அப்ப பகவானுடைய ஸ்வரூபம் சுவாபாவிக்கு அடுத்தது. இதெல்லாம் அநேகமா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கிடுகிடுன்னு போயிடலாம். கிடுகிடுன்னு முடியும். அகிலேய பிரத்யநீக கல்யாணைகதான ஸ்வேதர சமஸ்து வஸ்து விலட்சண அனந்த ஞானானந்தைக சுரூப ஸ்வ அபித்தானூப ஏகரூப அச்சிந்த திவ்யாத்மத நித்திய நிரவத்திய நிரதிசிய ஔஜ்ஜல்ய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யவனாத் அனந்த குணநிதி திவ்ய ரூபா. இது ஒரு டியூனோட நீங்க சேவிக்கிறேன். சாத்தவர் அன்னைக்கு இது எப்படி சேவிக்கணும் அப்படின்றதை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு கோடிட்டு காமிச்சினேன். பகவன் நாராயண அதிபதானுரூப சுரூப குண விபவைஸ்வர்ய ஷீலாத்மனே அதிவசிகிய கசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதி. இந்த டியூனோடு சேவிச்சா நல்லா இருக்கும். ஆனா மனப்பாடாது ஒன்னும் சபம் இல்லை. கடைசி காலத்தை பார்த்துக்கோம். சுவாபாவிக அடுத்து சுவாபாவிக அனவதிகாதிசய சுவாபாவிக அனவதிகாதிசய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா
இந்த ஆறை மட்டும் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப சொரூபத்தை சொல்றார். இப்ப இத்தனை நாள் விக்கிரகத்தை சொன்னார். இப்ப சொரூபம். அப்ப சொரூபம்னா பகவானுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான தன்மை நம்ம 3 பார்த்திருக்கோம். ஒண்ணு சொரூபம், பகவானுடைய கல்யாண குணங்களையே 3ஆ பிரிச்சார். ஒண்ணு சொரூபம், இயற்கையான தன்மை. அடுத்து ஆசிரியர்களுக்கு காரியத்தை பண்ணுவதற்குண்டான குணங்கள் இது 2. 3வது அவருடைய விக்கிரக திருமேனி. அந்த விக்கிரக திருமேனி தான் இது வரைக்கும் அனுபவிச்சோம். இப்ப சொரூபம் சுவாபாவிக அனவதிகாதிசய ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகார் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப சர்வ இது மட்டும்னா இது ரொம்ப முக்கியம். இந்த 6 எது? ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ். இந்த 6 ரொம்ப முக்கியம். எல்லாத்த காட்டும் முக்கியமா இது தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த இடத்துல ஞானம் இருக்கு இல்லையா? ஞானம்னா என்ன சுவாமி? எல்லாத்தையும் முக்கியமான ஞானம் என்னன்னா நம் கண் முன்னாடி நடக்கிறத நன்னா தெரிஞ்சுக்கணும். முக்காலமும் தெரிஞ்சு கொடுத்தா ஞானம். அந்த ஞானம் பரிபூர்ணமா தெரியாது. என்னைக்கோ நடந்தது இப்ப திரும்ப கண் முன்னாடி நடக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். அது நம்மளால வர முடியாது. அதை நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ளலாமே தவிர நம்மளால கண் முன்னாடி அதை பார்க்க முடியுமா? இல்லையா சுவாமி? இப்ப டிவில எல்லாம் காமிக்கிறாருன்னா அது இப்ப விஷயம் வேறு. நான் அன்னைக்கு சொல்றேன், பெருமாள் அந்த மாதிரி இந்த இடத்துல பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதான். அப்ப அது புண்ணியமா பாக்குற கண் முன்னாடி பார்க்கறது அதான் ஞானம். அப்படிப்பட்ட ஞானம் அவனுக்கு ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ். இங்க எங்க பாத்துக்கோம்? பகவான்ங்கிற சப்தத்துல 6 குணங்கள். சன்னாம் பகவதா அப்படின்றது 6 குணங்கள். அந்த 6 குணங்கள் என்ன? ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்றது அது 3 பேருக்கு பார்த்திருக்கோம். அதே போல இங்க ஞானம்னா நம் முன்னாடி நடந்தது இப்ப நடக்கிறாப்புற பார்க்கக்கூடிய ஞானம் அது பகவானுக்கு. அடுத்து பலம். ஜெகத் அத்தனையும் தன் திருமேனியால் தாங்கக்கூடிய பலம். தாரிய தாரக சம்பந்தம் 2 நாள் மணி பார்த்திருக்கோம். தாரிய தாரக சம்பந்தம். அப்ப ஜெகத்து முழுவதும் தான் தாங்குறான். அந்த பகிச்சத சர்வம் வியாப்த நாராயண ஸ்திதரான் இருக்கு இல்லையா? அப்ப தன் திருமேனியா தாங்குறான். அதுதான் ஞான பல. அடுத்து ஐஸ்வர்யம். அப்ப தாங்கதோடு மட்டுமல்ல, எல்லாத்தையும் நடத்துறான். அதான் ஐஸ்வர்யம்னா. தாங்கிட்டு இருக்காருன்னா இந்த மேஜை கூட தான் தாங்கிட்டு இருக்கு. அது நடத்துமா? நடத்த ஞானமே இல்லை. ஆனா பகவான் நடத்துறானோ அதைத்தான் ஞானபல ஐஸ்வர்யம். அதுதான் ஐஸ்வர்யம். அதுக்கு மேல சக்தி. இது அனைப்பதும் நடத்துவதற்குன்னா தத்து ஜெகத்து இதெல்லாம் இருக்கு. நீங்க பண்ணுவானா எத்தனை இருக்கக்கூடிய சக்தி இருக்கு பகவானுக்கு. என்ன சக்தி சுவாமி? பூர்ணமா சக்தி இருக்கு. அந்த சக்தி எல்லாத்தையும் நடத்தக்கூடிய சக்தி ஐஸ்வர்யம். இது ஐஸ்வர்யம். அடுத்து வீரியம். ஞானபல ஐஸ்வர்ய வீரியம். வீரியனும் இதை நடத்துறாரு. சில பேரும் ரொம்ப சிரமப்பட்டு நடத்துவா. வேண்ப சந்தி வேழந்த சுவாமி எவ்வளவு சிரமப்படுறேன்னு அப்படி பண்ணி அப்படின்னு ஒரு வஸ்துவை எடுக்கணும்னா இதெல்லாம் கட்டிப்பா இந்த வேட்டியெல்லாம் நல்லா இறுக்கி கட்டின்னு அப்படின்னு பண்ணிட்டு இருக்க. பகவான் மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு அதெல்லாம் நடத்துறாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அனாவசியம் பண்றானோ அதுதான் வீரியம். அப்படி உட்கார்ந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கணும், அதுதான் வீரியம். அப்படிப்பட்ட வீரியக்கூடிய அந்த வீரியம் பகவானுக்கு உண்டு. அப்புறம் சக்தினா அனைத்தையும் தரிக்கிற வச்சு உருவ நெருப்போடு இருக்கக்கூடிய தரிக்கிறான். அது ஒரு பாரமாக நினைக்கிறது கிடையாது. இது அவனுக்கு சொன்ன. ஒருவேளை ஜெகத்தை எல்லாம் தாங்குறானோ ஒரு வேர்வ துளி ஏதாவது வருமோன்னா ஒரு இதுக்கும் வராது. பூர்ணமா. அடுத்து சக்தின்னா சேதனர்களுக்கு நமக்கு சக்தியை கொடுத்து அவர்களுக்கு சாதனத்தை அனுப்பிக்க வைத்த பகவான் தன்னை சேர்த்துக் கொள்ளக்கூடிய தன்மைதான் சக்தி. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம சரணாகதி பண்ண போனோம், இல்ல ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ற போனோம், இதான் நாமே பண்ணோம்னு நினைக்கிறோம். ரொம்ப தவறு. அதுக்குண்டான சக்தியம் ஒண்ணு வேண்டாம் சுவாமி. படிய சொல்லிட்டு இருக்கேன். இதுக்குண்டான ஞானத்தை கொடுத்தது அவர் தான். சரியா சொல்லலாம். ஐ எம் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட். நான் ஒரு கருவிதான் நம்ம. அப்ப நீங்க கேட்டு இருக்க உங்களுடைய ஞானத்தால கேட்கிறேன், ஞானத்தால தான் கேட்கிறேன். ஆனா அந்த கேட்கது நிற்கும்படியான ஒரு தன்மை அனுகிரகம் பகவான் தான் பண்றார். இதத்தான் மதுரகவியா தெரிவிக்கிறார். நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். அந்த சக்தியை கொடுக்கறது யாருன்னா பகவான் தான். அப்ப நாம் பகவான கிட்டக்க போகணும். அதற்குண்டான சாதனம் அது கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பிரபக்தி ஏதோ ஒண்ணு. அந்த சாதனம் பண்ணணுமோனோ அதுக்குண்டான சக்தி வேணுமோனோ அந்த சக்தியை கொடுக்கறது அதுதான். அதான் சக்தி. கடைசியா தேஜஸ். அந்த தேஜஸ்னா
பராபிபவன சாமர்த்தியம். பராபிபவன சாமர்த்தியம்னா தன் அடியார்கள் விரோதிகளை முடிக்கிறான். அதான் தேஜஸ். தன்னுடைய அடியார்கள் யார் விரோதி? இவனுக்கு நேரடியான விரோதி கிடையாது. இப்ப பிரகலாதனுக்கு விரோதி இரண்யகசிப்பு, அவர் முடிக்கிறானோ அதான் நிற்கிறார். அதான் தேஜஸ். அப்படிப்பட்ட தேஜஸ். இந்த ஆச்சரியமான இந்த குணங்கள், ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய குணங்கள், ஆசிரியரே இல்லையா, இதுதான் கல்யாண குணங்கள். இப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் அதுக்கு மேல அனவதிக ஞானபல ஐஸ்வரி வீரசக்தி தேஜகா சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌகார்த்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்தியசங்கல்ப கிருதிக்த கிருதிஜாதத்த அசங்கேய கல்யாண குணம் வனோகோ மகார்ணவரா. இதுல ஸ்தைரிய தைரிய இது வரைக்கும் பார்க்கணும். ஸ்தைரிய தைரியம் அதான் இதெல்லாம் ஆஸ்திகர்களுக்கு இருக்கக்கூடிய குணம். இதுல முதல்ல சௌசீல்யம், அதுக்கப்புறம் வாத்சல்யம். வாத்சல்யம் என்னது? குற்றத்தையே குணமாக கொள்ளக்கூடிய தன்மை வாத்சல்யம். அதே குற்றத்தை குணம். அதே போல சௌசீல்யம் என்னன்னா, பெரியவன் சிறியவன் என்கிற வித்தியாசம் பார்க்காமல் நன்னா தோளோடு கை போட்டு அப்படி போட்டு என் நண்பன் சுவாமி சொல்றாங்க, அதான் சௌசீல்யம் பேரு. அருளாள பெருமாள் எம்பெருமானார் பிரமேயசாரம் ஞானசாரம் 2 கிரந்தம் பண்றார். அதுல ஒரு பாசுரம், எற்றே தன் கண்டின் உடம்பின் வடுவன்றோ காதலிப்பது அன்றதனை ஈன்றுகந்த ஆ அப்படின்னு தெரிவிக்கிறார். கண்ணுக்குட்டி அப்பதான் வருது பசுவை போட்டு, அதுனா கண்ணுக்குட்டி ஈந்திருக்கு, தாய் பசு ஈந்திருக்கணும். அந்த தாய் பசு அந்த கண்ணுக்குட்டி மேல இருக்கக்கூடிய மலம் மஜ்ஜை என்னென்ன அழுக்கு உண்டோ அத்தனை அழுக்கு இருக்கு. அந்த அழுக்க பார்த்துட்டு, ஓ இத்தனை அழுக்கு இருக்கா, என் பிள்ளைதான் இருந்தாலும் இதுக்காக நான் பண்ணணும் அப்படின்னு ஓடுமானா ஓடாது. என்ன பண்ணணும்? அந்த தாய் பசு தன்னுடைய நாக்காலேயே அதை நக்கி நக்கி சுத்தப்படுத்தணும். வத்சத்தின் பக்கத்திலேயே கண்டு இருக்குமா போலன்னு தெரிவிப்பார். அப்படி இருக்கே அந்த சுத்தி பண்றதுனும் அதைத்தான் வாத்சல்யம் தெரிவிக்கிறார். அந்த வாத்சல்யம் தெரிவிக்கலையா, அந்த வாத்சல்யத்துக்கு தான் தெரிவிக்கிறார். அப்ப தாய் பசு எப்படி நினைக்கிறதோ அது குற்றத்தை நினைக்கிறதா, போக்கியமா நினைக்கிறது. குற்றத்தையே போக்கியமாக நினைக்கக்கூடிய தன்மை தாய் பசு எப்படி நினைக்கிறதோ அதே போல நம்முடைய குற்றத்தை அவன் போக்கியமா நினைக்கிறான்னு பகவான். அதான் வாத்சல்யம். ஒண்ணுமில்லாத பசுவே, அறிவில்லாத பசுவே ஞானேனி இனதா பசுபசபாரகா அப்படின்னு தெரியலையா, அதுவே இப்படி நடக்கிறதுன்னா பகவான் எப்படிப்பட்ட பரமச்சேதனன். அப்படி இருக்கே நம்ம இடத்துல எத்தனை குற்றங்களாலும் அதன் தன் நாக்காலை சுத்திப்படுத்துவான் பகவான். இந்த குணத்துக்கு தான் வாத்சல்யன்னு பேரு. அப்படிப்பட்ட வாத்சல்யம் என்று பெரியா, வத்சன்னா கண்ணுக்குட்டி, லேப்பு தாத்து. வத்சன்னா கண்ணுக்குட்டி, லேப்பு தாத்து. அப்ப லேப்புன்னா நக்கி எடுப்பதற்கான லேப்பு வரும். லேப்பு நக்கர முனும், அந்த நக்கக்கூடியதான் லேப்பு வரும். அப்ப தன் கண்டின் உடம்பில் அடுக்கை தனக்கு நக்கி நக்கி சுத்தப்படுத்தக்கூடிய குணம்தான் வாத்சல்யம். தன் கண்டின் உடம்பில் அழுக்கை நன்கு சுத்தப்படுத்தக்கூடிய குணம்தான் வாத்சல்யம். அப்படிப்பட்ட வாத்சல்யம் அது குணம். அப்ப என்னென்ன பார்த்தோம் இதுல? ஞான பலைஸ்வர்ய சௌசீல்ய. சௌசீல்யனா பெரியவன் பெரிய சிறியவனோடு பழகுவது. வாத்சல்யம் கொட்டத்தையே போக்கியமா கொள்ளுது. அடுத்தது மார்தவம். மார்தவம்னா ரொம்ப மிருது சுவாமி, அடியாரை விட்டு பிறந்தா தாங்க மாட்டான். அவனா சுவாமி மிருது சுவாவம் சொல்றோம். என்ன மிருது சுவாமன்னா, அவன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ற அங்க அழுதுருவார் அப்படின்ற பருவம். அந்த மாதிரி இல்லை. இங்க என்ன அழுகைன்னா, நாம நினைக்கிறோம் நாம பகவான் விட்டு பிரிஞ்சா என்ன தாங்கா சுவாமி. இல்ல, நம்ம வீட்டு அவர் பிரிந்தா தாங்காது. ஆழ்வாரை விட்டு பிரிஞ்சு என்னவா சிரமப்படுறாரு. அதனால ஆழ்வார் இந்த திருமேனியோட அழிச்சுட்டு போகணும். அந்த அளவு பிரயத்தனப்பட்ட ஆழ்வார் தான் ஒத்துக்க இருக்கணும். அப்படி இருக்க செய்து அப்படிதான் மாதவம். இந்த மிருது அடியார்கள் விட்டு பிறந்தா தாங்கவே முடியாது. ஒரு க்ஷணம் அவரை விட்டு பிரிந்தா தாங்க முடியாது. தான் பகவானுக்கு இருக்கக்கூடிய குணம் அது மார்தவம். அதுக்கப்புறம் ஆர்ஜவம், அடுத்து ஆர்ஜவம், அடுத்து சௌகாந்தம். ஒரே நிமிஷம். வாத்சல்ய, மார்ஜவ, ஆர்ஜவ, சௌகார்த்தம். சௌகார்த்தம் சௌகார்த்தம்னா எல்லாரும் நன்னா இருக்கணும்ங்கிறது. எல்லாரும் நன்னா இருக்கணும். அப்ப எல்லாரும் நன்னா இருக்குன்னு நினைக்கிறான் இல்லையா. ஆர்ஜவம்னா சாமியம் பார்க்கணும். யார் பற்றினாலும் சமம், எல்லாரும் தனக்கு சமமாக ஆக்குறானு. அப்படியா மேல அங்க போயிட்டோம்னா அவனும் நாம சமம். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோம்.
அவர் 2 பேரும் ஒன்னா இருக்கலாமா சுவாமின்னா, அவருடைய கல்யாண குணங்கள் 8 கல்யாணமும் நம்ம வந்துடுறது. அதுதான் சாமியாபத்தி மோட்சம்னு பேரு. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறாரு. ஆர்ஜவம், சௌகார்த்தம், எல்லாரும் நன்னா இருக்கணும்ன்ற குணம் நிறைய இருக்கு இல்லையா, அது உண்டு. அதுக்கப்புறம் காருண்யம், அப்புறம் சௌகார்த்த, சாமிய, காருண்யம். காருண்யம் என்ன சுவாமி, எப்படிப்பட்ட காருண்யம்? காருண்யா கருணகுலத்தோடு இருக்கிறவன். கருணகுலனா கருணை அவன்கிட்ட இல்லைன்னா நம்ம இருக்கவே முடியாது. இல்ல சுவாமிகிட்ட சுவாதந்திரம் இருக்குன்னு சொன்னாலே, அந்த கருணையை கலப்பறதே பிராட்டிதானே. அந்த கருணை அவட்டே இருக்கு. கலப்பறதுனா புதுசா பிராட்டி உருவாக்குறான்னு அர்த்தம் இல்லை. நீரு பூர்த்தி நெருப்பு உள்ள கடற்கரான்னு உள்ளுக்குள்ள இருக்கு. அங்க நீரை எடுத்துட்டு ஓ இருக்கு பாரு கருணை அப்படின்னு தெரிவிக்கிறானா, அப்ப கருணை உள்ள பரிபூர்ணமா இருக்கு, காருண்யம் இருக்கு. அதுக்கப்புறம் மாதுரியம். மாதுரியம்னாவே இனிமை. பகவானை சேவிக்கிறதுனா நமக்கு ஒரு ஆனந்தம் வந்துடும். சுவாமி போன வருஷம் சேவிச்சுட்டு வரணும், பங்குனி சேர்த்தி ஒண்ணு வேண்டாம், ஒரு நாடகத்தை நம்ம பார்த்துட்டு வச்சுக்கேன். 2வது தடவை அந்த நாடகத்தை பார்த்துட்டு பிடிக்குமா? நாடகம் பார்க்கப்படாது. இந்த எக்ஸாம்பிள் தப்பு. என்ன பண்றது, நமக்கு இருக்க லௌகிக எக்ஸாம்பிள் ஏதோ சொல்லித்தான் ஆகணும். அதனால்தான் நாடகத்தை பார்த்துருவோம். 2வது தடவை பார்க்கணும், அதெல்லாம் வேண்டாம் சுவாமி ஏற்கனவே பார்த்தாச்சுன்றோம், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றோம். அதே போல போன வருஷம் நான் சேவிச்சிட்டேன், பங்குனி சேர்த்து சேவிச்சிட்டேன், இங்க வேண்டாம்னா இல்லையே சுவாமி இனிமையா இருக்கு. ஒரு தடவையா 2 தடவை எத்தனை தெரிவிக்கலாம். அப்பொழுது 6ஆவது எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி மூடி தூரும் அப்பொழுது 6ஆவது அவ்வளவு இனிமையா இருக்கணும். அப்படிப்பட்ட இனிமைதான் மாதுரியம். அடுத்து காம்பீரியம். காம்பீரியம்னா அபாரமாக கம்பீரமாக சவசாய்க்கிறார். ஏன்னா ஆசிரியர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ இத்தனை நாள் பண்ணுவான். ஏன்னா அந்த எப்படின்னா காம்பீரியம்னா நாம ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம், சுவாமி நமக்கு ஏதாவது பகவான் அனுகிரகம் பண்ணுவாரான்னா நாம நினைச்சே பார்க்காத அளவுக்கு அதை விட பெருசா பண்ணியிருப்போம். நம்மால அனுமானித்திருக்கவே முடியாது. பகவான் இப்படி பண்ணியிருப்பானோ அப்படி பண்ணிருக்கா, அந்த அனுமானத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதுதான் காம்பீரியம். இவ்வளவு கிருபை பண்ணியிருப்பானா, இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கானே சுவாமி. ஆனால் அதை நம்ம ஒத்துக்க மாட்டோம். என்ன பண்ணுவானா, நான் தான் சுவாமி என்னுடைய நல்ல காலம் சுவாமி. அந்த நல்ல காலம் காலத்துக்கு ஞானம் இருக்கா? காலம் ஏதாவது ஏதோ சொல்லுமா, எச்சையா பண்ணுமா? எல்லாமே அச்சித்து. அப்படி இருக்கச்சது யாராவது ஒருத்தர் பண்ணித்தர ஒருத்தர் சொல்ற இயற்கை பண்ணித்து. அப்ப இயற்கைன்னா அதுக்கு ஞானம் இருக்குன்னு ஒத்துக்கிறியான்னு, இயற்கைக்கு ஞானம் இருக்குன்னு ஒத்துக்கிறியான்னு கேட்கணும். அதுதான் சொன்னாங்க. அப்ப இயற்கைன்னு ஞானம் இருக்கக்கூடிய தன்மை என்ன பண்ணணும் அப்படின்னு காம்பீரியம் என்ன, நமக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியமான காரியங்களில் நம்மால அனுமானிக்க முக்கக்கூடிய அளவுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்றான். அதுதான் காம்பீரியம். எத்தனை பண்ணுவான்னு எப்போ, அது மட்டும் இல்ல எப்படி பண்ணுவான், எப்போது பண்ணுவான், எத்தனை பண்ணுவான் தெரியாது, ஆனா பண்ணிடுறான். அதுதான். அதுக்கப்புறம் சாதுரியம். சாதுரியம்னா எவ்வளவு சாதுரியம் பகவானுக்குன்னா, யாருக்கு கொடுத்தாலும் என்ன பண்ணுவான், நமக்கு நிறைய அனுகிரகம் பண்றான். இந்த அனுகிரகம் பண்ணச்சு பக்கத்துல பிராட்டி இருக்காரும், இந்த ஜீவாத்மா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வாரான்னா அவளுக்கே தெரியாத அளவுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணுவானா, அவளுக்கே தெரியாததுக்கு. ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இடத்துல தோஷங்கள் இருக்குமோ இந்த தோஷத்தை பிராட்டி கிட்ட மறைச்சிடுவாங்க. தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகம் சிதகுறைக்கு மேல் என்னடியார் அதிசெய்யார் செய்தாரே நன்று செய்வார் என்பர் போலும் விபீஷண விஷயத்த சொன்னாலும் விபீஷனை பார்த்து குத்தம் சொல்லிட்டு இருக்கா பிராட்டி, வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. இவர் எப்படி நிக்கிறாருன்னு விபீஷன் பாரு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான், நான் போறச்சு என்னன்னு என்னை பத்தி தப்பா சொல்லிட்டு தான் இந்த பிராட்டியை போது அம்சுடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு நீ உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு பெரிய பெருமாளை பார்த்து கேட்கிறா பெரிய பிராட்டி. இல்ல அவனை பத்தி நீ தப்பா சொல்லிட்டு இருக்க, அப்பவாது ராவணன் உன்னை விட்டுடுவானான்ற ஒரு அபிப்பிராயத்துல அந்த மாதிரி சொன்னாலே தவிர தன்னடியார் சிதர்த்தகத்து தாமரையாளாகம் சிதகுறைக்கு மேல் என்னடியார் அது செய்தாரே நன்று செய்வார், நல்லதாமே வளர்த்த செய்ய மாட்டான்னு இல்லையா. அதைத்தான் எங்க தெரியும், சாதுரியம் அப்படிப்பட்டது. அதுக்கப்புறம் ஸ்தைரியம். ஸ்தைரியம்னா அசைக்க முடியாது. என்ன சுவாமினே, எல்லாத்துக்கும் மேலே தைரியம் பகவானுக்கு. ஏன்னா ஆஸ்திரேலிய ரத்னத்துக்கு ஒரு பிரதிஜை எடுத்தாச்சுன்னா அந்த பிரதிஜையில இருந்து அனைவதே கிடையாது. ஏதத் விரதம் என்னுடைய விரதம் இது, என்னுடைய விரதம், இந்த விரதத்திலிருந்து வெளில போனா இவளை ரட்சித்தே தீர்வேன் அப்படின்றதுன்னா அதுல இருந்து பின்வாங்குவான. இல்ல சுவாமி அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னா பின்வாங்கவே மாட்டான். அதான் தைரியம். அப்படிப்படுத்துங்க. ஆனா அந்த ஸ்திரமான பிரதிஜை, அந்த பிரதிஜை கடைசியா தைரியம் அப்படின்னா அவனுக்கென்று
நெஞ்சில் இருக்கக்கூடிய திண்மை, அந்த திண்மை இது ஒன்னும் ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியமா இருக்கணும். இப்பெல்லாம் ஆசிரியர்களை ரட்சிப்பதற்காக இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள், அப்படின்னா நமக்காக இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் என்னென்ன ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா அது கிடையாது. அது அவந்து சௌசீல்ய வாத்சல்ய பார்தவ ஆர்ஜவ சௌகார்த்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய ஸ்தைரிய, இது வரைக்கும் இது ஆசிரியர் நம்மளுக்காக இருக்கக்கூடிய அனுபவம். அடுத்து எதிராளி வந்தாலும் அவர்களை பிடிக்கக்கூடிய குணம் வேணுமனு சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்தியகம் சங்கல்ப கிருதித்த கிருதிஜானத்த அசங்கேய கல்யாண குண கணூப மகார்ணவா. சௌரிய பராக்கிரம ரெண்டு கல்யாண குணம் என்னன்னா, சௌரிய வீரிய பராக்கிரமம்னா எதிரி எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் சரி, அவன் இருக்கிற இடத்துக்கு உள்ள நுழைஞ்சு அவன் கிட்ட போய் அவனை அடித்து அவனை சின்னாபின்னம் பண்றது, அவனை அடித்து அவனை சின்னாபின்னம் ஆக்குறது இல்லையா, அந்த ஆக்குறதுனால சரி சுவாமி பண்ணினார் சுவாமி இவரும் கொஞ்சம் சிரமப்பட்டாருன்னா இவருக்கு ஒண்ணுமே கிடையாது, சௌக்கியமா இவ்வளவு வந்துருவார். சோகேஜா இது கண்ணன் இவ ரெண்டு பேரும் இருக்கா யாரு, ரெண்டு மல்யுத்தர்கள் இல்லையா, மல்லாண்ட தென்தோல் மணிவண்ணான்ற அந்த ரெண்டு வந்து மல்யுத்தம் பண்ணினோம்னா ஒண்ணு கூட கலையிலையா, ஒண்ணு சந்தனம் பூசிட்டு இருக்கான அந்த சந்தனம் கூட, அந்த சந்தனத்துல வேல்விழி மான்விழி அந்த விழிகள்லாம் இதுல பட்டிருக்கான், அந்த இங்க பெண்கள்லாம் பார்த்திருக்காங்க, அது அப்படியே அது அப்படியே பதிஞ்சிருக்கான், அந்த பதிவு கூட கலையாம அப்படியே யுத்தம் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம். சௌக்கியமா வெளில வந்துடுறாரு இல்லையா, அதான் சௌரிய வீரிய பராக்கிரம, இதான் தெரியுது சௌரிய வீர பராக்கிரம. அடுத்து சத்தியகாம சத்திய சங்கல்பக, சத்தியகாம சத்தியகம் சத்தியகாமன் அடியார்களுக்கு அனுபவிக்கக்கூடிய நிறைய குணங்கள் படைத்தவன். சத்தியகாமன்னா தன்னுடைய நனபர்கள் தன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றிப்படுபவன். சத்திய சங்கல்பம் எடுத்த காரியத்தை கணிசமாக சரியாக முடிப்பவன் சத்தியகாமன் சத்திய சங்கல்பன். அப்பனா ஆஸ்திதர்களுக்கு உண்டான என்னென்ன உண்டோ அது சரியா பண்ணுபவன், தான் எடுத்த காரியத்தை பரிபூர்வம் முடிக்கக்கூடிய, இது ரெண்டு பண்ணு. அப்ப ஆஸ்திதர்கள் ரட்சிக்கணும் நினைத்தால் ரட்சிக்கணும் முடிச்சா முடிவு பண்ணுவாரா பண்ண நிச்சயம் முடிச்சுவார், அதான் சத்திய சங்கல்பகா. அதுக்கப்புறம் கிதித்த கிதிஜாத்வா, ஆஸ்திகர்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்து ரொம்ப முக்கியம், கிதஜ்ஞ கிதஜ்ஞாத்ய கிதத்த கிதஜ்ஞாத்ய அப்படின்னா படியன் யாருக்கும் கொடுத்தேன், என்ன கொடுத்து சுவாமி இந்த பிரசாதத்தை கொடுத்தேன், இந்த இதை பணத்தையே கொடுத்து வச்சுக்கணும், ஆனா அதெல்லாம் வேண்டாம், லௌகிக்க வேண்டாம், பெருமாள் விஷயம் சொல்லணும். பிரசாதத்தை கொடுத்தேன், பெருமாள் பிரசாதம் தோசை கிடைச்சது, இட்லி கிடைச்சது, இட்லியில வடை கிடைச்சது, அதெல்லாம் கொடுத்தேன். கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு இதை கொடுத்துருக்கேன், அவருக்கு இதை கொடுத்து நேரம் அங்கங்க போய் அவருடைய டம்பட்டம் அடிச்சு அவரை கொடுத்துட்டேன் சொன்னேன் அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் ஆசிரியருக்கு என்னென்ன கொடுத்திருக்காரோ அவருக்கெல்லாம் இதை கொடுத்தேன் அது கொடுத்தேன்னு சொல்லுவாருன்னா ஒருத்தமே தெரியாது, ஒருத்தரும் சொல்ல மாட்டார், ஒருத்தரும் சொல்ல மாட்டார். அவருக்கு என்ன கொடுத்தாருன்னு சொல்லவே மாட்டார். அவரை பண்ணி விட்டு இதுக்கு எனக்கு பெற்றுக்கொள்ளலாம் சொல்லணும்னா அப்ப என்னன்னா எதையுமே பண்ண மாட்டார். ஏன் சுவாமினா அவருடைய கல்யாணம் பண்ணது, அதான் கிருதஜ கிருதிஜானஸ்வ. கொடுக்கணும்னா கொடுத்தாச்சுன்னா கொடுத்தேன்னு சொல்லி காமிக்க கூடாது, அது கொடுத்துட்டே இருப்பார். அளம் புரிந்த நெடுந்தளக்கை எங்க தெரியணும்னா விபீஷணன் இக்கரையிலே பட்டாபிஷேகம் பண்ணிட்டார், பண்ணி முடிச்ச உடனே அக்கறைக்கு போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பட்டாபிஷேகம் பண்ணணும், இன்னும் யுத்தமே ஆரம்பிக்கல. பட்டாபிஷேகம் பண்ண உடனே வால்மீகி எதிர ராமனுக்கு ஜுரம் இங்கதான் தெரிஞ்சுன்னாரு. ராமனுக்கு கூட ஜுரம் ஒரு மாசம் வந்திருக்கு, அவருக்கு ஜுரம் நம்மளை போல லௌகிகமான ஜுரம் இல்லை, ஆஸ்திரிகத்தினுடைய ரட்சணத்தால வந்த ஜுரம். என்ன ஜுரம்னா இவனுக்கு ஒரு சந்தேகம், ராமனுக்கு என்ன சம்பந்தம்னா இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போனோம், ஒருவேளை பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன சொல்றது, ஏன் சந்தேகம் வந்து ராமக்கண்ணா என் தம்பின்னு யார சொல்றானோ அவெல்லாம் எனக்கு பட்டாபிஷேகம் வேண்டாம், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், ராமா நீ இருந்தா போதும். இந்த குலசேகர ஆழ்வார் தெரிவிக்கிறார், அரசமந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக என்னேன் மற்ற அரசுதான் என்றார். அவர் ஒரு ராஜா, அவர் சேர சோழ பாண்டியருக்கு பூர்ணமான ராஜா. அப்படி கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழியர் கோன் குலசேகரன், அப்படிப்பட்ட குலசேகர ஆழ்வார்னா நானும் ராஜா. எப்படிப்பட்ட ராஜா, நான் இதுவோ இந்த பிரஜைகளுக்கு ராஜா இல்ல, அரசமந்தான் அடிசூடும் ராமராஜ்யம். அன்னைக்கு அவர் சொல்லிட்டார் ராமராஜ்யம் தான் பிரதம்,
அரசமந்தான் அடிசூடும் அரசையல்லால். அப்ப அரசமந்தான் அடிசூடும் அரசேடு. அந்த அரசமந்தான் ஸ்ரீமன் யாரு? ராமச்சந்திர பிரபு. அந்த ராமச்சந்திர பிரபுடைய திருவடி இருக்கணும். அந்த திருவடியை என் சிரசில வச்சுட்டணும். அதான் எனக்கு அரசு. இந்த அரசை அல்லால் அரசாக என்னேன் மற்ற அரசு தானே. மற்றதெல்லாம் எனக்கு ராஜ்யமே கிடையாது, எனக்கு ராஜாவே கிடையாது. அப்ப நான் ராஜா எதுக்கு? அவன் திருவடியை என் தலைமையில போட்டாச்சுன்னா ராஜா தெரிகிறார் இல்லையா? அதே போல என் தம்பின்னு சொன்னா யாருமே பட்டாபிஷேகம் பண்ணிக்க மாட்டா. வேண்டாம் 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 சொல்லிருக்கா. லங்கா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும். இப்ப வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்றது? என்ன ஒண்ணு கூட பயம் வந்துதான். இப்ப ஒத்துட்டாருன்னு இப்ப ராமனுக்கு ஜுரம் எடுத்துனார். ராமனுக்கு ஜுரம். அப்ப விபீஷன் நல்லது பண்ணிட்டு ஏனோ தனக்கு நல்லது பண்ணிதான் நினைச்சிட்டு இருக்காரு. தர்ம முக்கியம். ஆசிரியர்களுக்கு என்ன பண்ணாலும் அந்த தனக்கு பண்ணான்னு நினைக்கிறார். அதனால்தான் நாம மோட்சத்துக்கு போனா அதனால ஆனந்தம் அவருக்கு நமக்கு இல்லை. என்ன சுவாமி சொத்து? சுவாமி சொத்துக்குரியவர் அவர், நாம சொத்தா இருக்கோம். இந்த சொத்துக்குரியவருக்கு கிடைச்சதுன்னா சொத்து ஆனந்தப்படுமா? சொத்து இல்ல சொத்துக்குரியவர் ஆனந்தப்படுவாரா? சொத்துக்குரியவர் தான் ஆனந்தம். அவர்தான் சொத்துக்குரியவர். நம்ம சொத்து சுவாமி சம்பந்தம் பார்த்தோம்னு கொஞ்சம் முன்னாடி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்ப அப்படி சொத்து இல்லையா? அதே போல பின்னாடி இவருக்கு ஆனந்தம் வந்துருக்கு. ஏன்னா மற்றவாருக்கு பண்ண அத்தனை தூரம் ஆனந்தம். அதான் கிஜத்தத்வாது அப்படின்னு இல்லையா? இப்ப இரண்டாவது சின்ன விஷயத்த நம்ம பண்ணிருக்கோம். ஏதோ ஒரு சின்ன விஷயத்த பண்ணிருப்போம். அதை பெருசா பண்றது. என்னமா கைங்கரியம் பண்ணா அந்த சிஷ்யன், அந்த அந்த ஜீவா என்னமா பண்ணிருக்காங்க? அந்த மாதிரி யாராவது பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ணிருக்கோம். இந்த தீர்த்தத்தை அப்படி வச்சு அப்படிதான் பண்ணி அதுக்கு என்னமா பண்ணா, என்னமா பெருசா நினைக்கிறானோ ஒண்ணு வேண்டாம். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம், நல்லா புரியும். சரணாகதி பண்ணிட்டு நம்ம மோட்சத்துக்கு போற மாதிரி. ஆமா, இதான் வேற எதுவும் கதி கிடையாது நமக்கு. சரணாகதி பண்ண அது சின்ன காரியமா பெரிய காரியமா? என்ன பண்ணும்? சரணாகதி பண்ணிட்டு ஏதாவது பண்றோமா? ஆச்சாரம் திருவடியே கதி. ஏதோ நித்தியப்படி நம்ம என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதுக்காக வேற ஏதாவது பண்றோமா? ஒன்னும் பண்ணல. புத்தி விசேஷம் தான் சரணாகதி. அப்படி இருக்க ஒன்னும் பண்ண வச்சு அது சின்ன காரியம் சொல்றது கூட அதுக்கு யோகதை கிடையாது. அது ஒரு காரியமா? சாஸ்திரம் அது புத்தி விசேஷம் சொல்லிட்டு காரியம் கூட சொல்லலாம். அப்ப அந்த புத்தி விசேஷமான பண்ணிட்டு நம்ம மோட்சத்துக்கு போறோம்னா, அப்ப ஒண்ணுமே பண்ணாத என்ன கொண்டு போய் அவ்வளவு இடத்த கொண்டு அந்த பழத்தை கொடுக்குறான்னா அவன் கிருதஞ்சவாந்தனு. அப்படி கிருதன அததான் செய்நன்றி அரிதன் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப பகவான் சின்ன விஷயத்துக்காக அவர் பெரிய கொடுக்குறா இல்லையா? இதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக கல்யாண குண குணவுகோ மகார்ணவகா கிதத்த கிதித்த கிதஜாத் அசங்கேய கல்யாண குண குணவு மகார்ணவகா அப்படின்னு தெரிவிக்கிறார். அதற்கு மேல ஆச்சரியமான அடுத்தது என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம். அதுக்கு முடிச்சுட்டார். இதுக்கு மேல ஆபரணங்களை சொல்றார். சுவாசித விபித விசித்ரானந்த ஆச்சரிய நித்திய நிரவதிக நிரதிசிய சுகந்த நிரதிசிய சுகஸ்பர்ச சுகஸ்பர்ச நிரதிசி ஔச்சரிய கிரீட மகட சூடாவதம்ச மகர குண்டல கிரைவேக ஹார கேயூர கடக ஸ்ரீவஸ்த கௌஸ்துப முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சி குண நூபராக்கிய அபரிமித திவ்ய பூஷணா. இப்ப பூஷணங்கள் அதாவது ஆபரணங்கள் எத்தனை ஆபரணங்கள் சாத்திருக்காங்கன்னா, ஸ்வா உச்சித விவித விசித்ரானந்த ஆச்சரிய நித்திய நிரவத்திய நிரதிசிய சுகந்த நிரதிசிய சுகஸ்பர்ஷ ஔஜ்வல்ய கிரீடமகுட சூடாபகுந்த மகர குண்டல கைவேக ஆர கேயூர கடக சீவஸ்த கௌஸ்துப முக்தாதாம உத்தரபந்திர பீதாம்பர காஞ்சிகுண நூபராப்தி அபரிமித திவ்ய பூஷணா. இது எத்தனையும் பகவான் சாத்தி இருக்கக்கூடிய அத்தனை ஆபரணங்களையும் சொல்றார். அப்ப ஒண்ணு ரெண்டுல எத்தனை திவ்ய ஆபரணங்கள் தெரியுமா? திருமுடியிலிருந்து திருவடி பரியந்தம், திருமுடியிலிருந்து திருவடி பரியந்தம், இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் சாட்ட வேண்டிய திருவாபரணம். அப்படிப்பட்ட திருவாபரணம் இருக்கு இல்லையா? அந்த திருவாபரணத்தை சொல்லிக்காரு. திருவாபரணம் இது மேற்கொண்டு இதுக்கு இருக்கு படிச்சுட்டு சேவிச்சுட்டேன். அப்படின்னா நிரதிசிய சுகந்த நிரதிசிய சுகஸ்பர்ஷ கிரீட மகுட சூடாவதம் கிரீட்டம் மகுடம் சூடாவதம் மகர குண்டல கிரைவேயக ஹார கேயூர கடக ஸ்ரீவத்ச கௌஸ்துப கௌஸ்துபன சாத்தியம் இருக்குது முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர அவருடைய திருவாடல் காஞ்சி குண நூபராத் அபரிமித திவ்ய பூஷணா அப்படின்னு பூஷணங்களை தெரிவித்தார். அதற்கு மேற்கொண்டு இதெல்லாம் ஆபரணங்கள் கொண்டான நிலை.
அதற்கு மேல இதெல்லாம் சொல்ல உடனே ஆயுதங்களை சொல்றாரு. என்னென்ன ஆயுதங்கள்? சுவானுரூப அச்சிந்த சக்தி, சங்கு சக்கர கதாசி, சாங்காத அசங்கேய நித்திய நிரவத்திய நிரதிசிய கல்யாண திவ்யாயுத சுவாபிபத நித்திய நிரவத்தியானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ய சீலா அனவதிகாசிய அசங்கேய கல்யாண குணகுணு ஸ்ரீவல்லபா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். இந்த சப்தங்கள் மறுபடியும் 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 வரும்னு சொல்லணும்னு வந்திருக்கு பாருங்க. விடாம எழுதுவார் சுவாமி. என்ன சுவாமி அந்த மாதிரி விடாம எழுதுனா அது தப்பு கிடையாதுன்னா இல்லையே. அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்த்தியன்னா எப்படி பல்லாண்டு பாடுறோம். ஒரு பல்லாண்ட சொல்றாரு, பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு 4 பல்லாண்டு சொல்றாரு. தேவையா சுவாமி? பல்லாண்டு ஒரு தடவை சொன்னா பாடாதான்னு அத்தனை தூரம் ஆர்த்தி. அந்த ஆர்த்தி எங்க இருந்ததுன்னா ஆழ்வாட்டுன்னு வந்துட்டு சுவாமிலாம் வந்துருக்கு. அதெல்லாம் தெரியாது. சகல குணகுணவு ஸ்ரீவல்லபா அப்படின்னு தெரிவிக்கிறார் ஸ்ரீவல்லன். அப்ப திருவடி துணிஞ்சு திருவடி பரியந்தம் ஒவ்வொரு இடத்தையும் சாத்த வேண்டிய திருவாபரணங்கள் சொல்லியாச்சு. ஆயுதங்கள் சுவானுரூப அச்சிந்த சக்தி, தனக்கு ஏற்றதான இவ்வளவு சக்தி என்று அறிந்திட முடியாது பகவானுடைய சக்தின. சங்கு சக்கர கதா சாங்காதி அசங்கேய நித்திய நிரவத்திய நிரதிசிய கல்யாண திவ்ய ஆயுதா, எண்ணிலடங்காத ஆச்சரியமான வரையறுக்க முடியாதான தனக்கு ஏற்றதாக அபாரமான திவ்ய ஆயுதங்கள். அப்படிப்பட்ட திவ்ய ஆயுதங்கள், அப்படிப்பட்ட திவ்ய ஆயுதங்களோடு கூடியிருக்கிறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்வ அபிமத நித்திய நிரவத்திய அனூப சுரூப ரூப குண விபவைஸ்வரிய சீலா அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குண ஸ்ரீவல்லபா. அசங்கேய ஸ்ரீவல்லபன்னா பிராட்டி கொள்ளவன். அப்படிப்பட்ட ஸ்ரீவல்லபாந்திரிகள இப்படி நம்மால வரையறுக்க முடியாத அளவுக்கு திவ்ய ஆயுதங்கள். என்னென்ன ஆயுதங்களாவோட ஜெயிக்க போறது இல்லை. இப்ப ஆயுதங்களா வச்சுட்டு இருக்கேன்னா என்ன இத சொல்லியிருக்கான் என்னன்னா, இவன் தர்மம் இவன் துரியோதன நம்ம இருக்கான். அவன்கிட்ட போய் கேட்டிருக்கான், இந்த மாதிரி சப்தத்துக்கு நீதான் வந்து வரணும்னு. இவன் கண்ணனை வாங்கிட்டான். சேனைகள்லாம் இவன் துரியோதனை வாங்கிட்டான். வாங்கிட்ட உடனே நேரம் வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னமா நான் என்ன சாமர்த்தியமா பண்ணிட்டேன் பாத்தியா, என்ன சாமர்த்தியம் பார்த்தா அப்படின்னா. அப்ப சகுனி சொல்றான், ஒன்னும் சாமர்த்தியம் இல்லை, அவன் ஆயுதம் எடுக்க வேண்டாம் சொல்லு, ஆயுதம் எடுத்தாதான் நம்ம கொம்பு நிறுத்திட்டு அப்படின்னு சகுனி சொல்லிட்டு இருக்கான். இந்த பைத்தியம் என்ன நினைக்கிறது, ஆயுதம் இருந்தாதான் கண்ணன் ஜெயிப்பான்னு. சங்கல்பம் தான் முக்கியம். அந்த சங்கல்பத்தாலே ஜெயிக்கிறான். அதை தெரியலையா? அது கூட தெரியாம ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி கேட்கின்றான பீஷ்மாச்சாரி வேற கேட்கிறாரு. அதனால பீஷ்மாச்சாரிக்கு ஆயுதம் எடுக்க வைக்கக்கூடிய தன்னை எடுக்க வைக்கிறேன்னு அவர் பிரதிஜ்ஞை பண்ணிட்டு, அவருக்காக பிரதினியை உடைக்க வேண்டாம், நாம் பொய் சொன்னாலும் பீஷ்மாச்சாரியுடைய வார்த்தை பொய்யா கூடாதுன்னு ஆயுதம் எடுத்தாகணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆயுதத்தால் ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆயுதம்லாம் எதுனா நம்ம அழகா செவிக்கிறோம், நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். இந்தந்த அவரு ஒண்ணுமில்லை, திருவேங்கடமுடியானுக்கு ஆயுதம் இல்லாதது பெரிய அக்கப்பறம் அழுத்தணும், பெரிய ஆபத்தை வந்துட்டணும். இவர் திருவேங்கடமுடியான சந்தேகம் வந்துட்டணும், தன்னை காப்பாத்திக்கணும், ஆயுதம் வேணும். அவருக்கே பாருங்க, அவருக்கு உண்டான அடையாளங்கள் இல்லைன்னா, சங்கு சக்கரம் இல்லை, இதெல்லாம் இல்லை, அப்பனா அவர் அவரா எத்தனையோ தேவையில்லாத வம்பு சொம்பு எல்லாம் வந்துட்டணும். அப்ப அந்த வம்பு தும்பு வரலாறுனா அவர் அவரா இருக்கணும், அதுக்காக ஆயுதம் இருக்கணும். அதுக்காக தான் வச்சிருக்காரு. அழகுக்காக வச்சுப்பார், ஆபரணம் தான் வச்சுப்பார். ஆயுதமே ஆபரணமாகும், ஆயுதமே ஆயுதமாக இருக்கும். இப்ப ஆபரணங்களா இருக்கிறது நமக்கு என்ன யாரு? ஸ்ரீ வைஷ்ணவானுக்கு, பக்தர்களுக்கு, அன்பர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு. அப்படி அதே இது அவளுக்கு ஆயுதமா இருக்குன்னா ராட்சசாலுக்கு, அரக்கர்களுக்கு, இவாளுக்கு ஆயுதமா இருக்கின்றார். அதுக்கு மேல ஆச்சரியமா இது வரைக்கும் சங்கச்சக்க அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டார். இதுக்கப்புறம் முடியா ஆச்சரியமா ஏவம்பூத பூமி நிலா நாயகாசன் அவனுக்கு இருக்கக்கூடிய அஸ்பரிமுதமான இருக்கக்கூடிய விருத்தி அதெல்லாம் சொல்ல போறார். என்னென்ன உண்டு ஏதேது உண்டு மேற்கொண்டு பார்க்கணும். அதுக்கு நித்தியசிவருடைய நிலை என்ன, மேற்கொண்டு அவருடைய நிலை என்னன்னு தெரிவித்து வரார். இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஆழ்வாரம் பெருமானார் ஜிய திருவேசனும் ஆச்சாரிய திருவேசனும் பகவதார் திருவேசனும் நாளை தினம் காத்தாலும் 10 மணிக்கு இதே காலட்சேபம் அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். இப்பதான் சந்தேகம் வந்து அவசியம் கேட்கிறேன்.